6x6 இந்த ஸ்ட்ராட்டஜி 6 பெனிஃபிஷியரி 6 டெக்னிக் 6 இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேஸ் பண்ணது யாரும் அட்டென்ட் பண்ணலையா? வெரி குட் வெரி குட். அனிமியா முக்த் பாரத் இதுவும் என்ன வருஷம் தான் வந்துச்சு? 2018ல வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் என்ன 2018 என்ன இயர் சொன்னேன்? எதுக்காக சொன்னேன் சொல்லுங்க? போஷான் அபியான். போஷான் அபியானும் 2018 தான். ஓகே. மிட் டே மீல் ஸ்கீம்ல மிட் டே மீல் ஸ்கீம் என்ன வருஷம் ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்த யார் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க? 1921 மேம் இதேதான் எஸ் சொன்னாங்க. 1921ல பிட்டி தியாகராயர். ஓகேங்களா? அவங்க வந்து மெட்ராஸ் கார்பரேஷன் சேர்பர்சனா இருந்திருப்பாங்க. மேம் சொன்னாங்க இல்லையா பிட்டி தியாகராயர், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் 1956ல இன்ட்ரோடியூஸ் பண்ணதா யாருங்க? காமராஜர் பண்ணிருப்பாங்க. சத்துணவு திட்டம் அது வந்து யார் கொண்டு வந்தது? எந்த வில்லேஜ்ல கொண்டு வந்தாங்க? எம்ஜிஆர். என்ன டிஸ்ட்ரிக்ட்? எஸ் திருச்சி. ஓகே சரி. இப்போ ஒரு கோடிங் டிகோடிங் பார்க்கலாம். லேசி இதை நான் 1ன்னு கோட் பண்றேன். அப்போ ஆக்டிவ் நான் என்னன்னு கோட் பண்ணுவேன்? 2 3. இத பேஸ் பண்ணி சொல்றோம். வவல்ஸ் பேஸ் பண்ணி சொல்றோம். ஓகே. தமிழ்நாடு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா? அது கரெக்டா டேட் மந்த் இயரோட சொல்லுங்க. எப்போ லான்ச் பண்ணாங்க தமிழ்நாடு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்? செப்டம்பர் 15 2022. 22 23ங்களா? பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் 2023 செப்டம்பர் 15. ஞாபகம் இல்லைங்களா? லாஸ்ட் கிளாஸ் தான் மேம் நடத்துனாங்க. பாலிசி நோட்ஸ் வச்சு ஃபுல்லுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சரி, இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பேஸ்ல இருந்த ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர்ல ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் எத்தனை பெர்சன்டேஜ்? 2011 சென்சஸ் படி சில டேட்டாஸ் கேக்குறாங்க. அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் கீழே எவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த மாதிரி சில டேட்டாஸ்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா. 42.1%. 49 இருந்தது எப்போன்னா 2001 டேட்டா படி. 2011ல 42.1% இருக்கு. ஆக்சுவலா இது வந்து நம்ம டெஸ்ட் நம்பர் 3 நீங்க எழுதிட்டீங்களா? பழைய பேட்ச் ஸ்டூடெண்டா இருந்தா டெஸ்ட் நம்பர் 3 எழுதிருப்பீங்க. டெஸ்ட் நம்பர் 3ல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 2001 சென்சஸ் கம்பேர் பண்ணும் பொழுது 2011 சென்சஸ்ல அக்ரிகல்ச்சர்ல ஈடுபட்டிருக்க தொழிலாளர்களோட எண்ணிக்கை குறைகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்டா தப்பான ஸ்டேட்மெண்டா? இதுக்கு வந்து நீங்க இந்த மக்கப் பண்ணாட்டியும் குறையுது அப்படிங்கிற கான்செப்ட் நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ 49.3% இருந்துச்சு 2001ல. இது 42.1 குறைஞ்சிருக்கு. அப்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? எஸ்ஸா? கரெக்டா? எஸ் மேம். ஓகே. தமிழ் டாமின், வாட் இஸ் டாமின் இப்படி சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷ சொல்லிக்கலாம். டாமின் நான் இது எந்த டாபிக்ல இருக்குன்னு சொல்றேன். ஜியோகிராஃபில மினரல்ஸ் பேஸ் பண்ண டாபிக்ல இருக்கும். ஜியோகிராஃபில மினரல்ஸ் பேஸ் பண்ண டாபிக் இருக்குங்க இது. சொல்லுங்க. டாமின் மினரல்ஸ்னு சொல்லியாச்சு. அப்போ இது தமிழ்நாடு பேஸ்ல சொல்றேன்னு சொல்லியாச்சு. அப்ப தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட் தான் டாமின். என்ன வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? இந்த வருஷத்துல தான் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துச்சு. க்ளூ 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இப்பதான் வந்துச்சு. 1978. 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்க? 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல 7th ரைட் லீகல் ரைட்டா மாத்திருப்பாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி. எஸ். ஓகே. வாட் இஸ் எண்ணூர் சாண்ட்? எண்ணூர் சாண்ட்னா என்ன? எண்ணூர் சாண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
வாட் இஸ் எண்ணூர் சாண்ட்? லாஸ்ட் குரூப் 1 கொஸ்டின் இது, ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் இது. அதாவது இந்தியாவுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிமெண்ட் ஆலைகளுக்கும் அந்த சிமெண்டோட தரத்தை வந்து பரிசோதிப்பாங்க. அத வந்து இந்த எண்ணூர் சாண்டை வச்சுதான் பரிசோதிப்பாங்க. இத வந்து நம்ம இந்த டாமின் மட்டும் தான் இதை உற்பத்தி செய்யும். டாமின் மட்டும் தான் இதை வந்து உற்பத்தி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? டாமினும் கேட்டிருக்காங்க. டான் மேக் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. டான் மேக் அப்படின்னா என்ன? எப்படி படிப்போம்னா படிக்கும்போது நாங்க டாமினுக்கு வந்த அடுத்த வருஷமே டான் மேக் வந்துச்சு, டாமின் வந்த அடுத்த வருஷமே டான் மேக் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். என்ன வருஷம்? 1979. 1979. டான் மேக்னா என்ன நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு மேக்னசைட் லிமிடெட். ஆக்சுவலா அப்போ வந்து படிக்க புதுசுல வந்து இது மெக்னீசியம், அதுக்கு இந்த மாதிரி மாத்தி எழுதிட்டோம். ஸோ மேக்னசைட்டுங்கிறது இம்பார்ட்டன்ட். மேக்னசைட்டுங்கிறது என்னங்க? வாட் இஸ் மேக்னசைட்? மேக்னசைட் அயன் ஓர் இல்லையா? அயனோட ஓர் தான் இது. சரிங்களா? சரி, இப்போ ஒன்று சொல்றேன். பிரைம் மினிஸ்டர் வந்து எம்பியா இது கன்ஃபியூஸ் ஆகல இல்லையா? இது ஓகேல? ஏதோ ஒன்று இதுவரை நான் சொன்னதுல ஏதாவது ரிப்பீட் பண்ணணுங்களா? கிளியர் மேம். கிளியர். சரி, அதாவது பார்லிமெண்டரி சிஸ்டத்தை பத்தி ஒரு 4 இல்ல ஒரு 2-3 சொல்றேன். எது கரெக்ட் இல்ல எது தப்புன்னு நீங்க சொல்லுங்க. பார்லிமெண்டரி சிஸ்டம். நம்ம பார்லிமெண்டரி சிஸ்டம்ல டியூவல் எக்ஸிகியூட்டிவ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன். ஓகேங்களா? டியூவல் எக்ஸிகியூட்டிவ் யாராவது தமிழ்ல எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுங்க. இரட்டை நிர்வாகமா மேம்? இரட்டை நிர்வாகம் தான், அதான் மீன் பண்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா டபுள் மெம்பர்ஷிப் இருக்குது. டபுள் மெம்பர்ஷிப் இருக்கு. டபுள் மெம்பர்ஷிப்னா என்ன மீனிங்னா, இப்போ பிஎம் ஆகணும். இப்போ நரேந்திர மோடி பிஎம் ஆயிருக்காருன்னா அவர் எம்பியா இருந்தா மட்டும்தான் அவர் பிஎம் ஆக முடியும். அதுதான் டபுள் மெம்பர்ஷிப். இது வந்து பார்லிமெண்டரி சிஸ்டத்தோட ஒரு சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஹோமோஜெனிட்டி இருக்கு. ஹோமோஜெனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொலிட்டிக்கல் ஹோமோஜெனிட்டி அப்படின்னு என்னன்னா, இப்போ மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆறாங்க. அப்ப அவங்க எம்பி அவங்களோட கட்சிக்கு ஒரே மாதிரியான கொள்கை தானே இருக்க முடியும். அவங்களுக்கு இப்ப திராவிட மாடல் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிந்தனை, ஒரே மாதிரி கொள்கைகள், இதுதானே இருக்க முடியும். ஸோ அதைத்தான் பொலிட்டிக்கல் ஹோமோஜெனிட்டி அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அடுத்தது இன்னொன்னு வந்து ஃபியூஷன் பவர். ஃபியூஷன் பவர்னா மீனிங் என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு தமிழ்ல கொஸ்டின் வந்துடும் எக்ஸாம்ல. அப்போ நீங்க வந்து இதுக்கான ஆன்சர் நீங்க சொல்லிடலாம். ஃபியூஷன் பவர்னா ஒன்றும் கிடையாது. இப்போ பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர்ல இருப்பாரு, பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபியூஷன் ஆஃப் பவர், அதாவது எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கிறவங்க லெஜிஸ்லேச்சருக்கும் இருக்கவங்க எக்ஸிக்யூட்டிவ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா பார்லிமெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ ஜுடிஷியரி இருக்கிற ஹையராக்கி வந்து அதாவது அவங்களோட சீஃப் ஜஸ்டிஸோ அதர் ஜட்ஜஸையோ நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணா பிரசிடென்ட். ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரிக்கு ஒரு ஃபியூஷன் பவர் இருக்கு. இந்த நாளும் தான் பார்லிமெண்டரி சிஸ்டத்தோட, அதாவது நிறைய இருக்கு, இந்த நாளும் பார்லிமெண்டரி சிஸ்டத்தோட ஒரு சிக்னிபிகன்ஸா இருக்கு, இம்பார்ட்டன்ட் காரணிகளா இருக்குது அப்படின்னு சொல்றேன். இதுல எது கரெக்ட் எது தப்பு அது சொல்லுங்க. எஸ்பா சொல்ல புரிஞ்சுல? இப்போ இந்த 4 நான் ஒவ்வொன்றுக்கு ஆன்சர் சொல்லியிருப்பாருங்க. இப்போ டியூவல் எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, பிரசிடென்ட்டும் இருப்பாங்க. ஓகே, சில விஷயம் இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட் போகும். ஆனா ரியல் ஹெட் யாரு, நாமினல் ஹெட் யாரு, இந்த மாதிரி 2 நிர்வாகம், இரட்டை நிர்வாகம் இருக்குது பார்லிமெண்டரி சிஸ்டம்ல. இந்தியா நம்ம அதான் ஃபாலோ பண்றோம். அடுத்தது டபுள் மெம்பர்ஷிப். பிஎம் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கும்னா அவர் கட்டாயமா எம்பியா இருந்தா ஆகணும், அதுதான். அடுத்தது இப்ப டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இல்ல காங்கிரஸோ பிஜேபியோ ஆளுதுன்னா அவங்க எல்லாருக்குமே பொலிட்டிக்கல் ஹோமோஜெனிட்டி வந்து இருக்கும்.
ஃபியூஷன் ஆஃப் பவர்னா நான் இப்ப சொன்ன மாதிரி தான் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி எல்லாமே இதாகும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் 2A கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு டாபிக்ல இந்த மாதிரி இருக்கிற கான்செப்டை கொஸ்டினா நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்களா? இப்ப புரியுதா? இது இப்ப நீங்க ஆன்சர் சொல்லுங்க. இதுல எது கரெக்ட்? பார்லிமெண்டரி சிஸ்டம் எது கரெக்ட்? இந்த 2 மட்டும் அப்படி எக்ஸாம் தேவையில்ல மேம். எதுங்கப்பா? 2 டபுள் மெம்பர்ஷிப். டபுள் மெம்பர்ஷிப் இல்ல எம்பிஐ தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படி இல்லை மேம். அப்படி இல்ல. ஆனா அவர் 6 மாசத்துக்குள்ள எம்பி ஆகலைன்னா அவரால் பிரைம் மினிஸ்டரா கண்டினியூ பண்ண முடியுமா? அதுதான் சொல்றாங்க. இதே வந்து பிரசிடென்ஷியல் சிஸ்டம்ல அப்படி கிடையவே கிடையாது. பிரசிடென்ஷியல் சிஸ்டம்ல அந்த மாதிரி இல்ல. கரெக்ட்டுங்களா? அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா அங்க சிங்கிள் மெம்பர்ஷிப் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் யுஎஸ்ஏ எடுத்துட்டீங்கன்னா பிரசிடென்ட் வந்து மெம்பர் ஆஃப் காங்கிரஸா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. காங்கிரஸ் தான் அவங்களோட பார்லிமெண்ட் பேரு யுஎஸ்ஏக்கு. கரெக்டா? ஸோ அவங்க பிரசிடென்ட் வேற, அப்புறம் மெம்பர் ஆஃப் காங்கிரஸ் வேற. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியே அங்க இருக்காது. பிரசிடென்ஷியல் சிஸ்டம்ல இருக்காது. ஆனா நம்ம பார்லிமெண்டரி சிஸ்டம்ல கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இப்ப பிஎம் வந்து ஃபுல்லுமே ஆட்சி கழிச்சிட்டாங்க. சிஓஎம் எல்லாருமே, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே நமக்கு கலைச்சிடணும் இல்லையா? நான் அதை மீன் பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இது வந்து மீன் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது ஒரு ரீசனிங் பார்க்கலாம். ஈஸியா தான் இருக்கும். மேம் ஃபியூஷன் பவர் மட்டும் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஃபியூசன் பவர்னா என்னன்னா நாலுமே கரெக்ட்டுங்களா? 4மே கரெக்ட்பா. இத யூபிஎஸ்சி கொஸ்டின் நான் என்ன இயர் நான் கரெக்டா நோட் பண்ணல. கான்செப்ட் பேஸா இருக்கிறது மட்டும் கிளாஸ்க்கு கொண்டு வரதுக்காக நான் நோட் பண்ணியிருந்தது. ஃபியூசன் பவர்னா என்னன்னா, இப்ப பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றாரு இல்லையா? பிரசிடென்ட் எக்ஸிக்யூட்டிவ் இல்லையா? ஓகே, இவர் லெஜிஸ்லேச்சர்ல ஸ்பெஷல் அட்ரஸ் கொடுக்குறாரா பிரசிடென்ட்? அப்போ லெஜிஸ்லேச்சர்ல ஏதோ ஒரு பில் பாஸ் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும், நம்ம பிரசிடென்ட் கிட்ட போய் நிக்கிறோமா? பார்லிமெண்ட்ல, சாரி பார்லிமெண்ட் தான் லெஜிஸ்லேஷன் சொல்லிட்டேன். அப்ப லோக்சபா, ராஜ்யசபா அதோட அங்கமா யார் இருக்காங்கன்னா பிரசிடென்ட் இருக்காங்க. இப்ப நான் ஜுடிஷியரியில ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்றேன். அப்ப யார் வராங்க? எக்ஸிக்யூட்டிவ் தான் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. தட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு என்ன அர்த்தம்? பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஜுடிஷியரியில இருக்க ஒரு அபிஷியலை, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி இருக்குன்னா ஃபியூசனா இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ்க்கோ லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷியரிக்கு ஃபியூசன் பவர் இருக்கும். எதுல அப்படின்னா பார்லிமெண்டரி சிஸ்டம்ல. பட் பிரசிடென்சியல் சிஸ்டம், அமெரிக்கா ஆகட்டும், இல்லை வந்து ரஷ்யா ஆகட்டும், பிரேசில் ஆகட்டும், ஈவன் ஸ்ரீலங்காவே ஆகட்டும், அந்த மாதிரி பவர் இருக்காது. செப்பரேட் தான். செப்பரேஷன் ஆஃப் அ பவர் இருக்கும். ஸோ இந்த விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம இதுவரை டிஎன்பிஎஸ்சியில் படிச்சிருக்க மாட்டோம். ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. பொலிட்டிக்கல் ஹோமோஜெனிட்டி பிரச்சனை இல்லை, அது எல்லாமே பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்லிமெண்டரி சிஸ்டத்தில் லீடர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க. பிரசிடென்ஷியல் சிஸ்டத்தில் லீடர் வந்து பிரசிடென்ட்டா இருப்பாங்க. ஓகே தானே? ஓகே மேம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். மெஜாரிட்டி பார்ட்டி தான் ரூல் பண்ணும். மெஜாரிட்டி பார்ட்டி தான் வந்து ரூல் பண்ணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த சிஸ்டம் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. லோக்சபா எம்பிக்களை, லெஜிஸ்லேட்டிவ் எம்எல்ஏக்கெல்லாம் இந்த சிஸ்டம் தான் பண்றோம். அதாவது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம்னு என்ன? யாரு நிறைய ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க வின்னர் அப்படின்னு. இப்போ ஒரு 10 பேருக்கு ஓட்ட போட்டி நடக்குதுன்னா அதுல வந்து யார் ஃபர்ஸ்ட் கம்மியான செகண்ட்ல இல்ல ஃபர்ஸ்ட் அந்த கோட்டை தொடுறாங்களோ அவங்க வின்னர். அதுதான் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி யார் அந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் வர்றாங்களோ அவங்க தான் வந்து மெஜாரிட்டி. இப்போ மெஜாரிட்டி பார்ட்டி தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மெஜாரிட்டி பார்ட்டி தான் வின் பண்ணுங்கிறது பார்லிமெண்டரி சிஸ்டம்ல இருக்குது. பிரசிடென்சியல் சிஸ்டம்ல அது கிடையாது. ஓகே, ஏன்னா பிரசிடென்ட் தனியா வந்து எலெக்ட் ஆயிக்குவாங்க, லெஜிஸ்லேட்டிவ் தனியா வந்து எலெக்ட் பண்ணிக்குவாங்க. இப்ப லெஜிஸ்லேச்சரை கலைச்சாலும் பிரசிடென்ட் வந்து ரிசைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து யுஎஸ்ஏல இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. யுஎஸ்ஏ, ரஷ்யால இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, அதனால தான் எடுத்தேன். சரி, பட்ஜெட் செஷன் ஃபுல்லா எனக்கு சொல்லிருங்க. வின்டர் செஷன் இந்த மந்த்ல இருந்து இந்த மந்த். ஏன்னா இது டிஎன்பிஎஸ்சியோட ஒரு ஃபேவரட் கொஸ்டின். எது கரெக்டான பேரு, எது ராங்கான பேருங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வின்டர் செஷன், சம்மர் செஷன், இதெல்லாம் எனக்கு வந்து சொல்லிருங்க. சாரி, சம்மர் செஷன்ங்கிற பட்ஜெட் செஷன். பட்ஜெட் செஷனுக்கு மட்டும் எனக்கு மந்த் சொல்லிருங்க. மந்த். அதே மாதிரி ஆர்டிகல்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆக்சுவலா ப்ரியர் இன்ஃபர்மேஷனை கொடுக்கல, இது சடனா வைக்கலாம்னு முடிவு பண்ணதா. ப்ரிலிம்ஸ்க்கு இந்த மாதிரி நாங்க பண்ணியிருக்கோம். ப்ரிலிம்ஸ்ல இந்த இதுல இருந்தவங்க யாராவது இருக்கீங்களா? பார்லிமெண்டரி செஷன் பார்க்கலாம், அடிக்கடி இந்த மாதிரி செஷன் வச்சுக்கலாம். சரிங்களா? பட்ஜெட் செஷன் சொல்லுங்க. February. இல்ல ஒரு செஷன் மட்டும் ஓகே. January to April. Feb to May. Feb, March, April, May. January to April. பிப்ரவரி டு மே. ஓகே, இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். இந்த மந்த் எல்லாமே சொல்லணும். அதே மாதிரி இந்த சம்பா, இந்த சாகுபடி பண்றாங்க இல்லையா, இது ஃபுல்லுமே இந்த மந்த் கன்ஃபியூஸ் ஆகிற எல்லாமே நீங்க எனக்கு சொல்லணும். ஓகேவா? ஓகே, ஆர்டிகல் 85 சொல்லுங்க. ஆர்டிகல் 85. சம்மன் பிரசிடென்ட் சம்மன் கொடுப்பாரு, சம்மன் ஃபார் அதுவா மேம்? 85 ஆர்டிகல் 85 லோக்சபா டெசல்யூஷனா மேம்? இல்ல. பாராளுமன்ற அமர்வு அதோட நீட்டிப்பு கலைப்பு பிரசிடென்ட் அதை சம்மன் பத்தி கொடுப்பாரு, வரும். அதுவா மேம்? பார்லிமெண்டோட President அமர்வு அழைக்கிறது. நீட்டிப்பு கலைப்பு. செஷன்ஸ். ஓகே, செஷன்ஸ் ஆஃப், அதாவது எனக்கு நீட்டிப்பு கலைப்பு மாதிரி தான் வரும். ப்ரொரோகேஷன், ரெசல்யூஷன், செஷன்ஸ் Summon ஆஃப் பண்றது. பார்லிமெண்ட், செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். இப்போ நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு கேட்கறனால அதற்கு எது வரும்? அதாவது செஷன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் அண்ட் ப்ரோரகேஷன் அண்ட் ரெசல்யூஷன் இதெல்லாமே எந்த ஆர்டிக்கல் வரும்? ஏன்னா வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு தான் நமக்கு 2A மெயின்ஸ்க்கு. ஸோ அதான் கேட்குறேன். 169 மேலவை நீக்கம். 174 சரிங்களா? 174 இந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப சட்டமன்றம் தள்ளி வைத்தல். சரி இருங்க, இந்த கன்ஃபியூஷனா இப்பவே நான் ஒரு 10 ஆர்டிகல் நம்ம மனப்பாடம் பண்ணிடலாம். பார்ட் 5 என்ன சொல்லுங்க? பார்ட் 5 மத்திய அரசு. சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, பார்ட் 5. பார்ட் 5 எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் கவர் ஆகுது? பார்ட் 52 5 to எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல்? 151 52 to 151 151. ஓகே, இதுல பார்ட் 6 என்ன வரும்? பார்ட் 6 ஸ்டேட் கவர்மெண்ட். அதோட ஆர்டிகல் சொல்லிருங்க. 152 to 152 to 237 237. இப்போ நான் பார்லிமெண்ட் லெஜிஸ்லேச்சரை பத்தி சில இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் கேட்கிறேன். அதனால எனக்கு பார்லிமெண்டோட ஆர்டிகல், அதாவது லெஜிஸ்லேச்சர், சென்ட்ரோட லெஜிஸ்லேச்சர் பத்தி அந்த ஆர்டிகல் சொல்லுங்க. சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பார்க்கலாம். 79 to 122 to 122. 79 to 122. 122. ஓகே, அடுத்தது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அது சொல்லுங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்ட பிரிவு இருக்கு இல்லையா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஆர்டிகல்ஸ். 212 ல இருந்து 237. 212 to 237னா 213 ஆர்டினன்ஸ்க்கு வந்து ஆர்டிகலோட கோர்வையாவே சொல்லிருக்க மாட்டாங்க. அவசர அப்ப சட்டம் ஜுடிஷியரி வரும். நம்ம எங்க கொண்டு போய் போடுறது? ஏன்னா லெஜிஸ்லேச்சரே இது ரெண்டா. 214 வரும். சரி, இப்போ எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டேட்டை 3ஆ பிரிக்கிறோமா? எக்ஸிக்யூட்டிவ்க்கு என்ன வரும்? மொத்தமே பார்த்தீங்கன்னா 152 to 237 இது கரெக்ட். 152 to 237 இது கரெக்ட். எனக்கு இப்போ இந்த லெஜிஸ்லேச்சருக்கு நீங்களே தான் சொல்லணும். நீங்க சொல்ற வரையில் நான் க்ளூ தான் கொடுத்துட்டு இருப்பேன். ஏன்னா இந்த ஏரியாஸ் மறக்குது. ஸோ ஒன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. எனக்கு ஒரு கலர் வர மாட்டேங்குது. சொல்லுங்கப்பா. எக்ஸிக்யூட்டிவ் பேரவை 170. நான் இந்த டிவிஷன் கேக்குறேன். 153 to 167 மேம் எக்ஸிகியூட்டிவ். எந்த டிவிஷன் மேம்? எனக்கு அது பாருங்க, புரியல. 160 எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாக பிரிவு, சட்ட பிரிவு, ஜுடிஷியரி கேக்குறேன். நீங்க கன்ஃபியூஸ் ஆனனால தான் நான் அது கேட்டேன். இப்போ ஒருத்தன் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. 167 சொன்னீங்க. ஆக்சுவலி 167 வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல போயிடும். 168ல இருந்து 212. நீங்க கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா லெஜிஸ்லேச்சருக்கு நீங்க 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 123 என்ன ஆர்டிகல்? ஆர்டிகல் 123 என்ன? குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம். அவசர சட்டம். சோ கடைசி ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 122 ஒன்னு மைனஸ் பண்ணி தான் வரும். அதே மாதிரி இங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னா ஆர்டிகல் 213 என்ன?
ஆளுநரோட ஆளுநர் அவசர சட்டம். அவசர சட்டம். ஸோ அதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஜுடிஷியரி ஸ்டார்ட் பண்றதுக்கு க்ளூ இதுதான். இப்போ இது 1 to 4 வரும். 1 to 4 ல இருந்து 147 வரைக்கும். 1 to 4ல இருந்து இங்க 147 147 1 to 4ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்க ஜுடிஷியரி எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க? 214 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஓரளவு கன்ஃபியூஸ் இல்லாம ஆப்ஷன் பார்த்தா எழுத முடியுமா? எழுதிக்கலாம் இல்லைங்களா? சரி, எழுதிக்கலாம். இப்போ ஆர்டிகல் 79ல இருந்து ஒரு 85 வரையிலுமாச்சும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த லைன் நான் சொல்றேன், இது நீங்க எப்பவுமே மறக்க கூடாது. ஆர்டிகல் 79 என்ன? ஆர்டிகல் 79 பார்லிமெண்ட் டெஃபினிஷன். கான்ஸ்டிடியூவன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது பார்லிமெண்ட்ல என்ன இருக்கணும்? எக்ஸிகியூட்டிவ் இருக்கணும், லெஜிஸ்லேட்டிவ் இருக்கணும். இத பத்தி சொல்றதுதான் ஆர்டிகல் 79. ஆர்டிகல் 79. ஆர்டிகல் 52 என்ன ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பாப்போம். குடியரசுத் மறந்தீங்கன்னா தலைவர் ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 52. இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் வேணும்ப்பா, இந்தியாவுக்கு ஒரு பிரசிடென்ட்ட போடுங்க, இருக்கணும். அதுதான் இன்ஃபேக்ட் கான்ஸ்டியூஷன்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்டஸ்ட் ஒரு ஆர்டிகல்னா அது நம்ம ஆர்டிகல் 52 தான் சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அதுதான் ரொம்ப ஷார்டஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ ஆர்டிகல் 79 வந்து என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் அ பார்லிமெண்ட்டை சொல்லுது. பார்லிமெண்ட்னா பிரசிடென்ட் இருக்கணும், ராஜ்யசபா இருக்கணும், லோக்சபா இருக்கணும். இதுதான் ஆர்கனைசேஷன். ஸோ ஆர்கனைசேஷனும் கொடுக்கலாம். எனக்கு தமிழ்ல சொல்லுங்க, ஆர்கனைசேஷன் என்னன்னு சொல்லுவீங்க? பாராளுமன்ற அமைப்பு. பாராளுமன்ற அமைப்பு. இங்கிலீஷ்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் த பார்லிமெண்ட்னு சொல்லலாம், இல்ல கான்ஸ்டிடியூவன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான். அடுத்தது இப்போ இங்க 79 நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன், ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் எடுத்துட்டேன். அதே மாதிரி லெஜிஸ்லேச்சர்ல நான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் என்ன எடுப்பேன்? 168 எடுப்பேனா? அப்போ 168 என்ன வரும்? அப்போ ஆர்டிகல் 168 என்ன வரும்? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அவ்வளவுதான். இது எப்படி வந்து பார்லிமெண்டோட அமைப்பை பத்தி சொன்னாங்களோ இது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட அமைப்பை பத்தி சொல்லுது. அவ்வளவுதான், முடிஞ்சுச்சா? ஓகே, மறக்க கூடாது. சோ எனக்கு இப்படி நீங்க கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா இப்படி நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இங்க 70 ஏதோ ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 79 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்கா 168 இதுதான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட அமைப்பு அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, அங்க என்ன அமைப்பா இருக்கும்? ஒண்ணும் இல்ல, கவர்னரா இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலா இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா இருக்கும். இந்த மூணு தான் அதோட காம்போசிஷனா இருக்க போகுது. ஸோ அதோட அமைப்பா இருக்க போகுது. சரிங்களா? நமக்கு தமிழ்நாட்டுல எப்பப்பா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து அபலிஷ் பண்ணாங்க? 1986 நவம்பர் 1. 1986 நவம்பர் 1. 1986ல என்விரான்மெண்டோட கம்பேர் பண்ணி ஒரு இது வரும், ஒரு ஆக்ட் வரும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், சுற்றுச்சூழல் சட்டம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இதெல்லாமே வரும். ஓகே, அடுத்தது மார்ச் 22 என்ன டே? மார்ச் 22 என்ன டே? வாட்டர் டே. வாட்டர் டே. ஓகே ஓகே, சரி. இப்போ 168 வந்தாச்சு. அடுத்தது 80 என்ன? ஆர்டிகல் 80 என்ன சொல்லலாம்? ராஜ்யசபா ராஜ்யசபா. மாநிலங்களவை. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஏன் இந்த இடத்துல நான் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், இப்போ காம்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபான்னு நான் சொல்றேன். இதே ஆப்ஷன்ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் காம்போசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு இருக்குது. எது கரெக்ட் ஆப்ஷன் சொல்லுங்க பாப்போம். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். ஏன்னா ராஜ்யசபா, லோக்சபா அப்படிங்கிற பேரு எனக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா? நோ, எனக்கு கான்ஸ்டிடியூஷன்லே கிடையாது. அது எப்பதான் வந்திருக்கு? 1954. 1954ல தான் அது வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த ராஜ்யசபா, லோக்சபாலாம் வந்து ஹிந்தி நேம். சரிங்களா? இதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். பார்லிமெண்ட் வந்து 1954ல இந்த மாதிரி ஹிந்தி நேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. 1954ல 104 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதுங்க? 104 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஆங்கிலோ இந்தியன்ஸ் அபலிஷன் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன். என்ன வருஷம் வந்துச்சுங்க கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? என்ன வருஷம் வந்துச்சு? 2019. 2019. அதுபடி என்ன சொன்னாங்க? எஸ், அதுபடி என்ன சொன்னாங்க? OBC reservation extended for 10 years. Sorry. அத வந்து அபலிஷ் பண்ணிருந்தாங்க. ஓகே, 340 என்ன? நீங்க ஓபிசின்னு சொன்னனால எனக்கு ஆர்டிகல் 340 ஞாபகம் வந்துச்சு. ஆர்டிகல் 340
பிற்படுத்தப்பட்டவர் ஆணையம். பிற்படுத்தப்பட்ட ஆணையம் யார் வந்து இதை அமைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்? ஆர்டிகல் 340 படி ஓபிசி கமிஷன் வைக்கலாம். President. பிரசிடென்ட். டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒண்ணு இருக்கும், அதை அப்பாயிண்ட் பண்றது யாரு? டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒண்ணு இருக்கும், பார்லிமெண்ட் அதை அப்பாயிண்ட் பண்றது யாரு? பார்லிமெண்ட் இந்த இடத்துலதான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிற பிளேஸ் இதுதான். டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா இதை அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. நோட் பண்ணிக்கோங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன்னா என்னன்னா, அதாவது ஒவ்வொரு சென்சஸ் அடுத்து வந்து இந்த பாராளுமன்ற தொகுதிகளை வரையறை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? சோ ஆக்சுவலா இத பத்தி ஒரு ஆர்டிக்கலே சொல்லும். என்ன ஆர்டிக்கல் ஞாபகம் இருக்குங்களா? ஆர்டிகல் 82. சரி, நம்ம அது வரும்போது லைனா பாத்துக்கலாமா இல்ல இப்பவே சொல்லிட்டுமா? சரி, நான் இப்பவே சொல்லிடுறேன். ஆர்டிகல் 82 என்ன சொல்லுன்னா, பார்லிமெண்ட் வந்து ஒரு டீலிமிட்டேஷன் ஆக்ட நீங்க வந்து செட் பண்ணணும் ஒவ்வொரு சென்சஸ்க்கு அடுத்துமே. ஏன்னா நம்ம ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், தொகுதிகளை மறுவரையறை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுதான் ஆர்டிகல் 82. ஸோ அக்கார்டிங் டு தட் டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்றது யாரு அப்படின்னா பிரசிடென்ட் வந்து பண்ணுவாங்க. இவங்க யாரோட கொலாபரேஷன்ல ஒர்க் பண்ணுவாங்கன்னா, சொல்லுங்க பாப்போம். டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்ப தொகுதிகளோட வரையறை பத்தி சொல்லுது. அப்ப அதுல யாரோட தலையீடு இருக்கும்? வெரி குட். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட தலையீடு வந்து இருக்கும். அப்ப அதோட மெம்பரா 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன்ல. சோ அதோட ஒன் ஆஃப் த மெம்பரா நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. கரெக்டா தப்பா? எஸ், அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனோட மெம்பர்ஸ் யாருன்னா, இது நோட் பண்ணிக்கோங்க, இது கேட்பாங்க. ஏன்னா ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், இப்ப கரண்ட்ல இருக்கிறவங்களா இல்ல சிஜேயா அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அடுத்தது செகண்ட் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிஇசி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டோட எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு. அந்தந்த ஸ்டேட்டோட எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு. நான் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்குங்களா உங்களுக்கு? இல்லைங்களா? ஆமாவா? அப்படின்னா என்னை நிறுத்துங்க எந்த இடத்துல. இல்ல மேம், இதே ஸ்பீடு ஓகே மேம். ஓகே, ஏன்னா எனக்கு இப்ப ஸ்லைட்ஸ் எல்லாம் போட்டா டைம் ஆகும். தென் வந்து டக் 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 டக்குன்னு நிறைய போகணும். எனக்கு அதுதான் முக்கியம். சரி, ஓகே. ஸோ இந்த டீலிமிட்டேஷன் இப்போ வந்து ஆக்சுவலா இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இனி 2026 தான் டீலிமிட்டேஷன் வந்து போட போறாங்க. ஓகே, அது வரையில நம்ம பழசுதான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரிங்களா? எந்த இதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணோம்? எந்த பாப்புலேஷன் பேஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா 1971 அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 1971 பாப்புலேஷனை பேஸ் பண்ணி 2000 வரையிலும் இதே கான்ஸ்டிடியூஷன் இதே தொகுதிகளே கண்டினியூ பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சொல்லிட்டாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நிறைய விஷயத்துக்கு நம்ம படிப்போம். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது? இந்த லோக்சபா சீட்டு, டிவிஷன் ஆஃப் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இருக்கிறது எல்லாமே, இந்த டெரிட்டோரியல் கான்ஸ்டிடியூஷன் எல்லாமே 2000 வரையில் நீங்க பண்ணிக்கோங்க. ஆனா 1971 சென்சஸ் படி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுச்சு. இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்ப நமக்கு எவ்வளவுங்க இது சீட்டு, ராஜ்யசபா சீட் எவ்வளவுங்க தமிழ்நாடுல? 18. அப்ப 18 எதுக்கு வரும்? லோக்சபாக்கு அப்ப எவ்வளோ? 39. சோ இப்போ 1971 பாத்தீங்கன்னா 39 சீட் இருந்துச்சு. இதே 1961 பாத்தீங்கன்னா இதை விட 41 சீட் வந்து இருந்துச்சு. என்ன அர்த்தம்னா, இப்ப பாருங்க, இப்போ பாப்புலேஷனை பேஸ் பண்ணி இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 61 நிறைய ஃபேமிலி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ ஒரு ஸ்டேட் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துச்சுன்னா குட்டா நாட்டா, நல்லதா கெட்டதா? அது நல்லது. சோ மக்கள் தொகையை கட்டுப்படுத்துற அந்த ஒரு விஷயம் நல்லது. ஆனா தமிழ்நாட்டுக்கு பாருங்க, 1961 ராஜ்யசபால எனக்கு 41 பேர் ரெப்ரசன்டேஷனா இருந்தாங்க. ஆனா நான் மக்கள் தொகையை குறைச்ச ஒரு பாவத்துக்காக 39 2 பேர் போச்சா, அடுத்தடுத்து நான் குறைச்சிட்டே இருப்பேன். அப்ப எனக்கு அதோட ரெப்ரசன்டேஷன் போச்சா. சோ ரெப்ரசன்டேஷனுக்கு ஆசைப்பட்டு கவர்மெண்ட் கரெக்டா பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணாது. அதனால 42nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஆக்ட்ல என்னடா இது தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 என்ன பண்ணிட்டாங்கன்னா,
நீங்க இது பண்ணாதீங்கப்பா. இந்த 1971ல நீங்க என்ன பாப்புலேஷன் இருந்தீங்களோ அதே தான்ப்பா 2000 வரையிலும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976ல சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க, 2000 வரையில் கண்டினியூ ஆகும்ட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2026 வரையிலும் அடுத்த 25 வருஷத்துக்கு இதேதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்ல முடியுமா? 84th நான் amendment. ப்ரோட்டாம் 84th ஸ்பீக்கருக்கு என்ன amendment ஆர்டிகல் கரெக்ட் சாரி 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருஷம் அவ்வளவுதான் 2000 வரையிலும் சொன்னாங்க. 2001. 2001ல. ஸோ அதனால இந்த 2026ல டீலிமிட்டேஷன் கமிஷன் வரும். தொகுதியெல்லாம் மறைவரை செய்வாங்க. ஸோ ஓரளவு நல்ல கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா ஓரளவு கேட்கணும் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, நம்ம அந்த ஆர்டிகல்ஸ்ல எது வரையில் நம்ம பார்த்தோம்? ஆர்டிகல் 79 சொல்லிட்டேன்னா 82 வரைக்கும் பார்த்துருக்கேன் மேம். டைம் ஆயிடுச்சா? தூக்கம் வருதா எல்லாருக்கும்? நோ நோ மேம். மேம். இல்ல மேம். ஏன்னா இந்த மாதிரி காட்டுக்கத்து நைட்ல கத்திட்டு அதை கேட்டீங்கன்னா சத்தியமா தூக்கமே போயிடும். இன்ஃபேக்ட் நாங்க குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்க்கு இதே மாதிரி தான் நாங்க பண்ணோம். ஆக்சுவலி 1 o'clock 2 o'clock வரையிலாம் நாங்க போவோம். ஏன்னா நாங்க எல்லாருமே நைட் ஸ்டடி கைஸ். மார்னிங் வந்து எங்களுக்கு தூங்கிடுவோம். மார்னிங் 8 மணிக்கு எந்திரிச்சு மத்தியானம் கூட நாங்க தூங்க மாட்டோம், படிப்போம். பட் காலையில எந்திரிக்கிறது அறவே ஆகாது. யாராவது அந்த மாதிரி இருக்கீங்களா? எஸ் மேம். அது வந்து என்ன சொல்றது, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்வாங்க. அது வசந்து பழையாச்சு. சரி, தொட்டில் திட்டம் கிரெடில் பேபி ஸ்கீம் என்ன வருஷங்க? 1991. 1992. 1991 மேம். 1991. 92 ma'am. 1 1 or 2 92. 1 தானே No மேம்? மேம். 92 மேம். 92 ma'am. 92 2 தொட்டில் குழந்தை திட்டம் 92. ஓகே, அடுத்தது இப்போ இன்னொரு இது சொல்றேன். ஆக்சுவலா தமிழகத்துல விவசாயம் செய்யறவங்கல 100ல ஒருத்தர் தான் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றேன். இது கரெக்டா? கரெக்ட் மேம். 100ல ஒருத்தர் தான் எஸ்சி. மத்தவங்க எல்லாம் அதுவும் பாத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு கம்மியா வச்சிருக்கவங்க தான் சிறு குறு விவசாயிகள் தான். அதுலயுமே அந்த 100ல ஒருத்தங்கள்ல 97% பக்கம் பாத்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள் தான். ஸோ இது பாலிசி நோட்ல கொஞ்சம் போல்ட் லெட்டர்ல கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாலிசி நோட்ல இருந்து கொஸ்டின் எடுக்கலாம், அக்ரிகல்ச்சரா சரி எடுக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் செட்டர் நினைச்சாருன்னா அந்த கொஸ்டினா எடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம சில டார்கெட்டா வச்சு ஸ்மார்ட் பிளான் பண்ணி நம்ம படிக்கலாம். சரிங்களா? சரி, 80 என்னன்னு சொன்னோம்ப்பா, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். 80 சொல்லிட்டோம் இல்லையா? ஆர்டிகல் 80 போயிடுச்சா? எஸ். அப்போ ஆர்டிகல் 169 என்னவா இருக்கும் ஸ்டேட்டுக்கு? ஆர்டிகல் 169 என்னவா இருக்கும்? சட்டமன்றங்களை இப்போ ஒழித்தல். லெஜிஸ்லேட்டிவ் முதல்ல கவுன்சில் வந்து வேணுமா வேண்டாமா? மேலவை, சட்ட மேலவை. அதாவது மேலவை இருக்கும். முதலாவது வேணுமா Creation or வேண்டாமான்றது abolition of ஸோ இது ரொம்ப ரொம்ப legislative. இம்பார்ட்டன்ட். ஏன்னா வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுங்கும் போது இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? கேப்ஸ்ல எழுதுனா ஒரு மாதிரி இருக்குல்ல. ஸோ அபலிஷன் ஆர் கிரியேஷன், யார் நினைச்சா இதை கிரியேட் பண்ண முடியும், அபலிட் பண்ண முடியுப்பா கவுன்சில? Legislative Assembly. Parliament. பாராளுமன்றம். பாராளுமன்றம். சும்மா எடுத்தோன்னா நம்மள ஸ்டேட்டை கன்சல்ட் பண்ணாமே பாராளுமன்றம் பண்ண முடியுமா? No, stateல வந்து தீர்மானம் போட்டு Stateல அனுப்பணும். கவுன்சிலிங் கொடுத்து என்ன மெஜாரிட்டியில பாஸ் ஆகணுங்க? பார்லிமெண்ட். என்ன மெஜாரிட்டியில பாஸ் ஆகணும் ஸ்டேட்ல? state சிம்பிள் மெஜாரிட்டி. special majority, parliamentல simple majority. சிம்பிள் மெஜாரிட்டி. 2/3 மெஜாரிட்டி வந்து ஸ்டேட்ல. ஸோ அதை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அனுப்புவாங்க. 2/3 மெஜாரிட்டியில ஓட் பண்ணி அனுப்புவாங்க. அவங்க வந்து பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்க சிம்பிள் மெஜாரிட்டில பாஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா தமிழ்நாடுக்கு இந்த மாதிரி பில் பாஸ் பண்ணி பார்லிமெண்ட் அக்செப்ட் பண்ணிருச்சு. நம்ம தான் இன்னும் பண்ணாம இருக்கோம். ஓகே, 1986ல எம்ஜிஆர் பீரியட்ல அபலிஷ் பண்ணாங்க. சரி, 169 வந்து அபலிஷன் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அடுத்தது 181 சொல்லுங்க. வெறும் 81. ஏன்னா நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கோம். House of people. லோக்சபா. காம்போசிஷன் ஆஃப் லோக்சபா. காம்போசிஷன் ஆஃப் லோக்சபா. லோக்சபால மேக்ஸிமம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கான்னு கான்ஸ்டிடியூஷன்ல சொல்றாங்க? 552 வரைக்கும் இருக்கலாம். கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் எவ்வளோ பேரு இப்போ? ஓகே, 552. இப்போ வந்து அந்த நாமினல் ஹெட்டை தூக்கிட்டாங்க. 545. 550. இப்ப இருக்கிற 545பா சொல்றேன். இப்போ 552 வந்து மேக்ஸிமம் இருந்துச்சு. பட் ஆமா. 550வா தான் இருக்கும். ஓகே, அடுத்தது இதே மாதிரி 169 பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்கணும்?
170. அப்போ 170 ஆர்டிகல் எது சொல்லும்? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சட்டப்பேரவை ம். சட்டப்பேரவை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகே. அடுத்தது 82வா? 82 என்னது? மக்கள் தொகை இப்பதான் கணக்கு நான் சொன்னேன். ரீஅட்ஜஸ்ட்மெண்ட். ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் ஈச் சென்சஸ். ஓகே. அடுத்து 171 நம்ம ஒரு ட்ரிக்கோடையும் கூட பார்த்தோம். 171 வந்து என்னது? சட்ட மேலவைகளோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட காம்போசிஷன். காம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகே. அடுத்தது என்ன ஆர்டிகல் பார்க்கலாம்? 83 என்னவா இருக்கும்? 83 சொல்லுங்க. பார்லிமெண்டோட அந்த பதவி காலம். டியூரேஷன் எவ்வளோ இருக்கலாங்கிறது டியூரேஷன் வந்து சொல்றாங்க. அடுத்தது 172 தானே அங்க பார்க்கணும் ஸ்டேட்டுக்கு. 172 மாநில சட்டமன்றத்தோட பதவி காலம் வரும். அவ்வளவுதான். டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இப்படி கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அடுத்து 84 மனப்பாடம் பண்ணணும், பட் 2 தனித்தனியா மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஓகே. பார்லிமெண்ட் மெம்பரோட குவாலிஃபிகேஷன்ஸ் வரும் 84. 84 வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பி. ஈஸியா சொல்லிடலாமா? குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பி என்ன ஆர்டிகல்? 84. 84. அப்போ குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்எல்ஏ என்ன ஆர்டிகல்? 73. 173. 173. ஓகே. இதோட போதுமா? ஒரு இதுவரையில் பார்க்கலாம். சரி, செஷன்ஸும் பார்த்தலாம். ஆர்டிகல் 85 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் ஆர்டிகல் 85 நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்பதான் பார்த்தோம். ஜஸ்ட் பாராளுமன்றம் அந்த அமர்வு நீட்டிக்கிறது கலைக்கிறது. அமர்வு நீட்டிப்பு கலைப்பு. ஸோ செஷன்ஸ் ஆஃப் அ பார்லிமெண்ட் ப்ரொராகேஷன் அண்ட் ரெசல்யூஷன். இதே 174 என்னவா இருக்கும்? 174 என்னவா இருக்கும்? சட்டமன்றத்துல அமர்வு நீட்டிக்கிறது கலைக்கிறது. ஒத்திவைப்பு கலைப்பு. மேம் ப்ரோடம் ஸ்பீக்கர் ஆர்டிகல் என்ன சொன்னீங்க மேம் அப்போ? புரோட்டாம் ஸ்பீக்கர் வந்து சப் கிளாஸ்ல வருவாங்கப்பா. புரோட்டாம் ஸ்பீக்கர் வந்து சப் கிளாஸ்ல வருவாங்க. 84 தான். ஓகே ஓகே. ஓகே. சப் கிளாஸ் என்னன்னு நான் ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன், பட் அது 84 தான் வரும். ஸ்பீக்கருக்கு சொல்லுங்க. ஸ்பீக்கர் ஆர்டிகல் 93. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ எதோடப்பா முடிச்சோம்? நான் டைப் பண்ணாதனால விட்டுட்டேனே. எதோட எந்த ஆர்டிகலோட முடிச்சோம்? 85. இங்க 170. புரோட்டாம் வந்து 94பா. சாரி, ஏன்னா ஸ்பீக்கர் 90s பக்கம் வரும்போது இவரும் வந்து 90s பக்கம் தான். 84 கிடையாது, 94. ஏன்னா 84 என்ன நம்ம பார்த்திருக்கோம்? 84 வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பி தான் 84. 94 வந்து புரோட்டாம் ஸ்பீக்கர். இது மட்டும் மாத்திக்கோங்க. ஆல்ரெடி நோட் பண்ணியிருந்தீங்கன்னா மாத்திக்கோங்க. 90s பக்கம் தான் ஸ்பீக்கர் வருவாங்க. புரோட்டாம் ஸ்பீக்கர் 19. புரோட்டாம் ஸ்பீக்கர் 90. புரோட்டாம் ஸ்பீக்கரை அப்பாயிண்ட் பண்றது யாரு? புரோட்டாம் ஸ்பீக்கரை அப்பாயிண்ட் பண்றது யாரு? பிரசிடென்ட் தான். ஓகே. அப்புறம் மத்த எல்லா எம்பிஸையும் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. எம்எல்ஏஸ் வந்து நம்ம கண்டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? எலெக்ஷனுக்கு கண்டெஸ்ட் பண்ணும் போதே ஓத் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இது கரெக்டா தப்பா? எனக்கு யாரோட வாய்ஸோ கரகரன்னு கேக்குதுப்பா. எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா? இப்போ வந்து அதுக்கு என்ன கரெக்டா டேர்ம் சொல்லுவோம்? இப்போ நான் எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்க போறேன்னா நான் போய் மனு போடுவேன் இல்லையா? எஸ், அப்பவே ஓத் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நாமினேஷன் தாக்கல் பண்றப்பவே ஓத் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டிகல் 84ல கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, குவாலிஃபிகேஷன் தானே, குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பி அண்ட் எம்எல்ஏ தானே. என்ன சொல்லு அப்படின்னா, சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். எம்பியாவோ எம்எல்ஏவோ இருக்கிறவங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். அடுத்தது லோக்சபானா 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ராஜ்யசபானா 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இப்போ எம்எல்ஏ அப்படின்னா 25 இயர்ஸ், எம்எல்சினா 30 இயர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி நாமினேஷன் தாக்கல் பண்றப்பவே ஓத் எடுக்கணும். ஸோ இந்த 3 விஷயமே கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 84ல வந்து சொல்லுது. ஓகே. அதே மாதிரி இன்னொரு ஆக்ட் இவங்களோட குவாலிஃபிகேஷனை பத்தி சொல்லும். அது என்னது? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். என்ன வருஷம்?
1951. 1951. இவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நம்ம வோட்டர் லிஸ்ட்ல எந்த கான்ஸ்டிடியூன்சில இருந்தாலும் எந்த தொகுதியில நம்ம வோட்டர் லிஸ்ட்ல நம்ம பேர் இருந்தாலும் போதும். நம்ம எந்த 543 தொகுதியில நம்ம எந்த தொகுதியில வேணா நாமினேஷன் தாக்கல் பண்ணலாம், நம்ம எலெக்ஷன்ல நிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதுல சொன்னது, குவாலிஃபிகேஷன்ல சொன்னது. ஓகே, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். எப்படி கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த பாயிண்ட் சொன்னது வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலா அது தப்பு. மேம் ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு சைடுல ஒரு எனக்கு அப்படிதான் இருக்கு. யாரோட எஸ்கேன்னு சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே கேக்குது. எஸ்கே பண்ணிட்டாரா? மியூட் பண்ணிட்டாரு. இப்ப எனக்கு கேட்கல. உங்களுக்குப்பா? இப்போ இல்ல மேம் இப்ப நல்லா இருக்கு. ஓகே. பஞ்சாயத்து அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு மினிமம் ஏஜ் எவ்வளவு இருக்கணும்ப்பா? 21. 21 ma'am. 21. லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அண்ட் லோக்சபா இவங்களுக்கு இப்பதான் நான் சொன்னேன் 25 25. ஓகே. ஆர்டிகல் 174 என்ன? ஆர்டிகல் 174 குவாலிஃபிகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன் வந்து 173 தான் வரும். Session of 173 தான் குவாலிஃபிகேஷன். கலைத்தல் தள்ளி வைத்தல், சட்டமன்றம் கலைத்தல் தள்ளி வைத்தல். கலைத்தல் தள்ளி வைத்தல். அடுத்த ஆர்டிகல் 86 வந்து பிரசிடென்ட் வந்து அட்ரஸ் பண்றது, இல்லைன்னா இந்த லோக்சபா ராஜ்யசபாக்கு வந்து ஹவுசஸ்க்கு வந்து மெசேஜ் பாஸ் பண்றது, இதெல்லாமே 86ல வந்து இருக்கும். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 86ல வந்து இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அனலாகியில் ஒரு சம் போடலாமா? ஓகே மேம். ஓகே மேம். ரீசனிங் வந்து நீங்க டெய்லி ஒரு எப்பாவது இப்ப நீங்க ராவா படிச்சுட்டே இருக்கீங்க, ஏதாவது ஃபேக்ட் படிச்சுட்டே இருக்கீங்க, மக் பண்ணிட்டே இருக்கீங்க, அப்ப நீங்க டக்குன்னு எடுத்து நீங்க ரீசனிங் போட்டீங்கன்னா உங்க மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். நைட் கிளாஸ்லயும் நாங்க அதுதான் பண்ணுவோம். சரி, இது பாருங்க. 1634. யாராவது ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா அப்போ நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. ஆன்சர் யாராவது சொல்லிட்டீங்கன்னா நான் அது எப்படி வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஆப்ஷன் வேணுமா வேண்டாமா? 76. எப்படி சொல்றீங்க? 16 into 2 plus 2. 37 into 2 plus 16 into 2 plus 2 34. 37 into 2 plus 2 76. ஓகே, எல்லாருக்கும் இந்த புரிஞ்சுதுங்களா? இது என்ன இதுன்னு ரிலேஷன் சொல்லியிருக்காங்கன்னு? புரியுது மேம். எஸ் ஓகே, மேம். இது சொல்லுங்க. one 120. 120. எப்படி? ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன்ல வந்து நீங்க சொன்னது இல்ல. எஸ். ஹோம்ஒர்க்கா போடுறீங்களா இல்ல இப்போ சொல்றீங்களா? இன்ஃபேக்ட் நான் 3 தான் கொடுத்துருக்கேன். எஸ். இல்லை ஒரு 2 மினிட் டைம் கொடுக்குறேன். நான் ஆன்சர் சொல்லிட்டு இல்லைனா இல்லைன்னா ஒரு க்ளூ கொடுக்குறேன். கொடுங்க மேம். மல்டிப்ளிகேஷன் தான். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். இதுக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன், இதுக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் தான் வரும். இங்க பாருங்க, நமக்கு மத்தது இப்போ இந்த பசில் ஆகட்டும், இல்ல கோடிங் டீகோடிங் ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும் நமக்கு குழப்பாது, அதிகமான டைம் எடுக்காது. அனலாகி மட்டும் கொஞ்சம் டைம் நிறைய எடுக்கும். அனலாகி அதுக்கப்புறம் நீங்க நல்லா இந்த வாட்டர் இமேஜ்
வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ் எல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். எம்பெடட் ஃபிகர்ஸ் இதெல்லாமே வந்துடும். பட் நமக்கு டைம் எடுக்கிறது இதுதான். ஏன்னா நிறைய ரிலேஷன்ஸ் இருக்கு. ஸ்கொயர் கொடுக்கலாம், ரேஷியோஸ் கொடுக்கலாம், கியூபோட பிளஸ் பண்ணலாம், கியூபோட மைனஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. டீகோடிங் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏபிசிடி இது எழுதிக்கலாம், நம்பர்ஸ் எழுதிக்கலாம், அதை திருப்பி எழுதுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வரும். நம்ம வந்து அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலைனாலும் அந்த ஸ்பாட் ஆஃப் எக்ஸாம்ல வரும். பட் இது மட்டும் கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேங்கிங் எக்ஸாம்க்குலாம் சொல்றது இதுதான். இந்த மாதிரி டவுட் இப்படி இருந்துச்சுன்னா நீங்க அடுத்ததுக்கு போயிருங்க. டைம் வேஸ்ட் பண்ணி நிக்காதீங்க. நீங்க வேற எதுக்காவது போயிட்டு இது வரும்போது உங்க மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும். நீங்க ஜிஎஸ் பார்த்துக்கு போயிட்டு மேக்ஸுக்கு வரலாம், இல்ல வேற சம் பார்த்துட்டு நீங்க இதுக்கே கம்பேக் ஆகலாம். சரிங்களா? சரி, இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். இந்த 30 எப்படி வந்துச்சுன்னு தெரியுங்களா? 5 into 6ன்னு வந்துச்சு. அவ்வளவுதான் க்ளூ. இதுக்கு மீறி நீங்க தான் கண்டுபிடிக்கணும். 132 மேம். சொல்லுங்க. ரிலேஷன் சொல்லுங்கப்பா, எல்லாரும் கேட்டுக்கோங்க. மேம் இது வந்து 5 into 6, இது 5 into 8. 5 into 6 வந்து 30 வரும். 30 வரும். 5 into 8 வந்து 40 வரும். 5 into 8 வந்து 40 வரும். 11 into 10 வந்துட்டு 110. 11 into 10 130. புரிஞ்சுச்சா உங்களுக்கு எல்லாருக்குமே? இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 into 6 30, 5 into 8 வந்து 40. சரிங்களா? அப்போ காமனா ஒரு நம்பர் இருக்கு. 5. அதுக்கப்புறம் பாருங்க 6 ஒரு கேப் 2 விட்டு 8ஆல பெருக்கும்போது அடுத்த நம்பர் வந்துருச்சு. அப்ப இங்க காமனா என்ன இருக்கலாம் அப்படின்னா, 11 நம்ம காமனா எடுத்துட்டு 10ஆல பெருக்குனா உடனே 110 வந்துடும். ஸோ இந்த மாதிரி 110ங்கிற நம்பர் பார்த்தோன்னே நம்ம பெருக்கி வச்சிடணும். மற்ற ரிலேஷன் நமக்கு தேவையில்லை. இது பாத்தீங்கன்னா 11 into 10. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 132 இருக்கும். 132ன்னு இருந்திருக்கும். அப்ப அது எப்படி வந்திருக்கும்? 11 into 12 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். புரிஞ்சுதுங்களா? சோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு. யாருக்காவது கன்ஃபியூஸ்டா? இல்ல மேம். ஓகே மேம். ஓகேவா? சரி, இன்னும் ஒரு சம் மட்டும் பார்த்தலாமா? இன்னும் ஒரே ஒரு சம் பார்த்துட்டு நம்ம ஜிஎஸ் போலாம். இல்லைன்னா தூங்குறீங்கனாலும் தூங்க போங்க, பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் எவ்வளோ ஹவர்ஸ் படிப்பீங்க சொல்லுங்க. நான் டைப் பண்ற வரையில் நம்ம பேசலாம். 10 ஹவர்ஸா எப்படி? அது மாதிரி சொல்லுங்க பாப்போம். இல்ல கவுண்ட்லெஸ் மேம், படிச்சுட்டே தான். பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ணலாம் மேம். தமிழ்நாடு பட்ஜெட். பட்ஜெட் ஓகே. பட்ஜெட் மேம் சொல்லிட்டாங்கப்பா. ஆமா மேம். சொல்லலையா? சொன்னாங்க மேம். சரி, மேம் கிளாஸ் எடுத்ததுலயே நம்ம பண்ணலாம். எனக்கு இது மட்டும் உங்களுக்கு விசிபிளா இருக்கா? ஆப்ஷன் வேணுமா? மேம் ஐ திங்க் 9 4 பண்ணா 738 வருமா? ஆன்சர் சொல்லுங்க. 350. எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க எல்லாருக்கும். எஸ், அதோட 3 Q plus அதோட வேல்யூ. Q plus அதோட வேல்யூ 9Q plus 9. 9Q plus 9 என்ன வேல்யூ? 729 9 cube plus 9 738. கரெக்ட். எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சுங்களா? கன்ஃபியூஸ் ஆகல இல்லையா? எஸ்ஸா? எஸ் மேம். ஓகே. இப்போ ஆர்டிகல் எதுவரையில் படிச்சோம்? இது மட்டும் இம்பார்ட்டன்ட் தான், இது பார்க்கலாம். ஆர்டிகல் 88ம் 177 மட்டும் சொல்லுங்க. இது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கப்பா. ரீசெண்டா நடந்த கொஸ்டின். ஏதாவது ப்ராப்ளம்ஸ் நடக்குதுன்னா அது 88 அப்படிங்கிறது அந்த அவைகள், அந்த அமைச்சர்கள் அதெல்லாம் இருப்பாங்கல்ல, தலைமை வழக்கறிஞர், அவங்களுக்குள்ள ரைட்ஸ் சம்பந்தப்பட்டது. ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஸ் ரெஸ்பெக்ட் த ஹவுசஸ் வந்து பத்தி சொல்றது 88. அதே மாதிரி ஆர்டிகல் 177 யாருக்கு? 177 யாருக்கு? இங்க ஸ்டேட்ல இருக்கிற அமைச்சர்கள், அப்புறம் வழக்கறிஞர், அதாவது மாநில வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரல். ஓகே ஓகே. நம்ம பட்ஜெட் சொன்னீங்களே,
மேம் பிடிஎஃப் கொடுத்துருக்காங்களா பட்ஜெட்ல? ஆமா அதுல வச்சு அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி பாத்துக்கலாமா இல்ல அப்படியே நான் கொஸ்டின் மட்டும் கேட்கட்டுமா? கொஸ்டின் கேளுங்க. நமக்கு ஸ்டேட்ஸுக்கு அதிகமான ரெவன்யூ எது மூலமா வருது? நம்மளோட நான் டாக்ஸ் ரெவன்யூ மூலமா அதிகமான அமௌண்ட் வருதா, ரெவன்யூ வருதா, ஓன் டாக்ஸ் ரெவன்யூனால அதிகமா States வருதா, own இல்ல tax. கிராண்ட்ஸ் அண்ட் எய்டுனால அதிகமா வருதா? அப்படி சொந்த சொல்லு. வருவாய் மேம். சரி, இப்ப நான் சொல்ற ஒரு 4 விஷயத்த நமக்கு அதிகமா வர்றதுல இருந்து கம்மியா வர்ற வரையில வகைப்படுத்துங்க. 4 விஷயம் சொல்றேன். ஒண்ணு வந்து ஷேர்ஸ் இன் சென்ட்ரல் டாக்ஸ், மத்திய வரிகள் னால நமக்கு பங்கு வரும் இல்லையா, அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ மத்திய வரிகள் விதிக்கிறாங்க, சென்ட்ரல் ஸ்டேட் டாக்ஸ் வந்து விதிக்கிறாங்க, அதை நமக்கு ஸ்டேட்ஸ்க்கு ஷேர் கொடுப்பாங்க இல்லையா தமிழ்நாட்டுல, அது வந்து ஃபர்ஸ்ட். சரிங்களா? நீங்க தான் வந்து இது அதிகமா வர்றதுல இருந்து கம்மியா வர்றதை பத்தி சொல்லணும். ஓகே, சென்டர் ஷேர்ஸ் இன் சென்டர். ஷேர்ஸ்னா என்னன்னா இந்த டாக்ஸை ஷேர் பண்றதா சொல்றேன். அதுக்கப்புறம் கிராண்ட் இன் எய்டு, நமக்கு மானியம் கொடுக்குறாங்க இல்லையா, கிராண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க இல்லையா நம்மளோட ஓன் டாக்ஸ். அதுக்கப்புறம் நான் டாக்ஸ், நம்மளோட நான் டாக்ஸ். இப்போ நீங்க அதிகமா நமக்கு வர ரெவன்யூல இருந்து கம்மியா நமக்கு வர ரெவன்யூ வரையும் நான் அடுக்கணும். நான் தனித்தனியா கொஸ்டின் கேட்கல, இந்த மாதிரி 4 கொஸ்டின் ஒட்டுக்காவே கேட்டேன். Own tax, non-tax, shares in center, grants. எனக்கு 1 2 3 சொல்றீங்களா? 1 2 3 போடுறேன். Own tax one first. நம்பர் சொல்லிடுறேன். Okay. Okay. எஸ் சொல்லுங்க. 3 4 1 2. 3 4 1 2 3 4 2 1 திங்க் பண்ணுங்க. 2. சரி, நான் இது வந்து சொல்றேன். இப்போ கிராண்ட்ஸ் சொல்றேன் இல்லையா, இந்த கிராண்ட் சொல்றோம் இல்லையா, இது எவ்வளோன்னு தெரியுங்களா? 22,354 கோடி. 22,354 கோடி. ஓகேவா? இதே வந்து ஷேர்ஸ் இன் சென்ட்ரல் டாக்ஸ் இருக்கு இல்லையா, இது நீங்க சொல்றீங்களா மத்திய வரிகள்ல நமக்கு வர பங்கு வந்து 49,755 கோடி. இப்ப சொல்லுங்க, ஓன் டாக்ஸா இதா? இது வந்து 30,728 கோடி. மேம் கிளாஸ் எடுத்ததே தான், வேற எதுவுமே நான் புதுசா சொல்லல இந்த கிளாஸ்ல, கேட்கவும் போறதில்ல. மேம் கிளாஸ் எடுத்ததையே தான் நான் சொல்றேன். மேம் இது எடுத்தாங்க இல்லையா, ஈவன் 1 ரூபி டிஸ்ட்ரிபியூஷன் கூட எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலைன்னா ரெக்கார்டட் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன், நான் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கலாம் பாருங்க. இப்ப சொல்லுங்க, எது அதிகத்துல இருந்து கம்மி? எஸ்பா. லைன்ல இருக்கீங்களா? 1 3 4 ஓன் டாக்ஸ் தான் 1,95,000 கோடி வரும் மேம். அது 1 லட்சம். சாரிப்பா, சாரி, ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு பார்த்தேன். சாரி. மேம் நான் டாக்ஸும் கம்மியா தானே மேடம், 1,95,000 போட்டிருக்கிறீங்க. வேல்யூ ஒரே நிமிஷம். கோடியில தானே நான் சொல்லியிருக்கேன், அப்ப நான் ஃபர்ஸ்ட் போட்டதே கரெக்ட் தானே? 30. ஓ, இந்த வேல்யூஸ் மாத்தி போட்டிருக்கேன். நான் டாக்ஸ் தான் எவ்வளவு வருங்க? நான் டாக்ஸ் தான் இது வரும். ஓகே, ஸோ இது மாத்தி போட்டிருக்கேன். அப்போ உங்களுக்கு ஆர்டர் தெரியும் இல்லையா, இந்த ஓன் டாக்ஸையும் நான் டாக்ஸையும் மாத்தி போட்டேன். சரி, இப்ப சொல்லுங்க இந்த ஆர்டர் எப்படி இருக்கு? நீங்க 2 கன்ஃபியூஸ் ஆனீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அதிகமா வருது என்னன்னா ஓன் டாக்ஸ், ரெண்டாவதா என்ன வருது? நான் டாக்ஸ் ரெவன்யூ. அதுக்கு அடுத்தது தான் வந்து இந்த கிராண்ட்ஸ்னா வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு எய்டா கொடுக்கக்கூடிய மானியங்கள். அடுத்ததுதான் எது வருது அப்படின்னா ஷேர்ஸ் இன் சென்ட்ரல் டாக்ஸ். நான் மறுபடியும் தெளிவா எல்லா வேல்யூஸ் எடுத்துட்டுமா இல்ல வேண்டாங்களா? ஆக்சுவலி நமக்கு வேல்யூஸ் தேவை கிடையாது, எது முன்ன எது பின்னைங்கிற மட்டும்தான் நமக்கு தேவை இல்லையா? ஆமா தானுங்க. சரி, எஸ் மேம். இப்போ நீங்க இந்த நம்ம சொல்லிட்டோம் ஓன் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அந்த ஓன் டாக்ஸ்லயே எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு அதிகமா வருது? சேவைத்துறை மேம். ஸ்டாம்ப்ஸ், இதுல சொல்லுங்க. ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தா,
இல்ல கமர்ஷியல் டாக்ஸா? எனக்கு வந்து தமிழ்ல தெரியாது. நீங்க யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணிருங்க. தமிழ் இல்லைனாலும் உங்களுக்கு சிரமமா இல்ல இல்லையா? கமர்ஷியல் டேக்ஸ். கமர்ஷியல் அடுத்து டேக்ஸ். ஸ்டேட் எக்ஸசைஸ். பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். எதுதான் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் டாக்ஸ். எவ்வளவு பர்சன்டேஜ்? 73.5% வந்து கமர்ஷியல் டாக்ஸ்ல இருந்து நமக்கு வருது. ஓகே. அடுத்து செகண்ட் என்ன? ஸ்டேட் எக்ஸைஸ் டியூ இதா இல்ல ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து வருதா அதிகமா? இதுக்கு வந்து என்ன தமிழ்ல? ரெஜிஸ்ட்ரேஷன். ஸ்டாம்ப் பண்றது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல கொள்ளையா கொட்டுதுன்னு சொல்லுவோம் நாங்க. அது எவ்வளோன்னா 12%. பர்சன்டேஜ் நமக்கு தேவையில்லை. இந்த ஆர்டர் தான் நமக்கு தேவை. அடுத்தது ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி. அதுல இருந்து 6.3% வருது. அடுத்து மோட்டார் வெஹிக்கல், அதர் டாக்ஸஸ் எல்லாம். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப கம்மியா போகுது? ஒரு சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேம் சொன்னாங்களான்னு தெரியல. பட்ஜெட்ல இது டெஃபினட்டா நீங்க படிச்சிருப்பீங்க. சிஏஜி ரிப்போர்ட் படி தமிழ்நாட்டுல இந்த 2 ரொம்ப மோசமா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப போக்குவரத்து துறையும் போக்குவரத்து துறையும் டிஎன்இபி மின்சாரத்துறையும் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த விஷயம் பட்ஜெட்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம பாத்துக்கணும். ஓகே. கலைஞர் கனவு இல்லம் திட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்க? கனவு இல்லம் திட்டம். ஹட்ஸ் ஃப்ரீ. வறுமை ஒழிப்புக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்கப்பா. தாய்மானவர் திட்டம். ஓகே. ஆர்டிகல் 171 எதுக்கு படிச்சோம் இப்போ? கவுன்சில்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். கவுன்சிலுக்காக படிச்சோம். ஓகே. ஆர்டிகல் 88 ஆர்டிகல் 88 ஜெனரல் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல் as respects of houses அத பத்தி படிச்சோம். 86 குடியரசுத் தலைவர் பேசுறது பாராளுமன்றத்துல. ஓகே. இப்போ நான் சொல்ற ஒரு விஷயம், நம்மளோட இந்த 7 தீம் இருக்கு இல்லையா பட்ஜெட்டோட, சாரி 7 எத்தனைன்னு கேட்கலான்னு இருந்தேன். இட்ஸ் ஓகே. 7 தீம்ல சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோவா? சென்டர் ஆஃப் தி பட்ஜெட். சோ அதுதான் சமூக நீதி வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வேற அந்த 7 2 3 மட்டும் சொல்லுங்க பாப்போம். வேற ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. அந்த 7 தீம்ல சோசியல் ஜஸ்டிஸ் சொல்லிட்டேன். அந்த மாதிரி வேற அறிவுசார் பொருளாதாரம். நாலேஜ் பேஸ்ட் எக்கனாமி. இன்னொன்னு எப்பவுமே தமிழ்நாடுன்னு இருந்தா லாங்குவேஜ் பத்தி பேசுவாங்க இல்லையா? சோ தமிழ் மற்றும் பண்பாடு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈக்விட்டி, விமன்ஸ்க்கு வந்து சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், உலகை வெல்லும் இளைய தமிழகம், கடைக்கோடி தமிழர் நலன். இதுவெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரியா? சோ நம்ம எதுக்கு இந்த பட்ஜெட்ல எதுக்கு அதிகமா நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்கோம்? எந்த துறைக்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க? எஜுகேஷன். எந்த துறைக்கு? எஜுகேஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் தான் எது வரும்? எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் டாப்ல வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அர்பன் டெவலப்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் தான் ரூரல். சோ நம்ம இதை ஆப்ஷன் பார்க்கும்போது ரூரல் தானே முதல் டெவலப் பண்ணணும், அதனாலதான் அதுக்கு பண்ணிருப்பாங்க அதிகமான்னு கன்ஃபியூஸ் ஆகுவோம். சில சமயம் கன்ஃபியூஸா எழுதி வைப்போம். சோ ஃபர்ஸ்ட் எஜுகேஷன், அப்புறம் நகர்ப்புறம், அப்புறம் தான் ரூரலுக்கு என்னப்பா? ரூரலுக்கு என்ன சொல்வீங்க? ரூரலுக்கு என்ன சொல்வீங்க? கிராமப்புறம், இது ஊரக வளர்ச்சி அப்படின்னு சொல்வீங்க. சரியா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 தான் டாப்ல இருக்கக்கூடியது. இந்த 3 தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? தமிழ் மொழி வளர்ச்சிக்காக இந்த பட்ஜெட்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க? சொன்னாங்க பண்பாடுன்னு வந்தாவே நம்ம இந்த அகழாய்வு பக்கம் போயிடலாம். ஓகே. மொத்தம் 8 இடங்கள்ல அகழாய்வு பண்றாங்க. கீழடியில பாத்தீங்கன்னா ஓபன் இது தொல்லியல் அருங்காட்சியகம் கொண்டு வராங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இரட்டை காப்பியத்தை வந்து மொழிபெயர்ப்பு செய்யறாங்க. என்னது இரட்டை காப்பியங்கள்? என்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை. எஸ். அதுக்கப்புறம் கனித்தமிழ் 24 இது மேம் சொன்னாங்களோ தானே?
ஓகே. அந்த 8 பிளேசஸ் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்னு சொல்றீங்களா? இல்ல நான் 8 பிளேஸஸ் சொல்றேன். அது என்ன டிஸ்ட்ரிக்ட்னு சொல்றீங்களா? இல்லைன்னா எப்படி கேட்பாங்கன்னா, இந்த பட்ஜெட்ல சொல்லாத 4 குடுத்துட்டு, இந்த பட்ஜெட்ல வந்து அகழாய்வு செய்யாத இடம்னு கூட கேட்கலாம். அதனால நீங்க அந்த 8மே அப்படியே மனப்பாடமா வச்சுக்கிறது நல்லது. சொல்லுங்க. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுங்க. வெம்பக்கோட்டை, வெம்பக்கோட்டை. கீழ்நமண்டி, வெம்பக்கோட்டை திருவண்ணாமலை, எங்க? வெம்பக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் விருதுநகர் புதுக்கோட்டை, district. நகர். விருதுநகர். கீழடி எப்பவுமே வந்துரும். கீழடி சிவகங்கை. வெம்பக்கோட்டை விருதுநகர். வெம்பக்கோட்டை, விருதுநகரா, புதுக்கோட்டையா மேம்? விருதுநகர். புதுக்கோட்டை விருதுநகர். வந்து பிபி. பி ஃபார் பி. பொற்பனைக்கோட்டை, புதுக்கோட்டை. அப்படின்னா இங்க ஓகே. பாருங்க. 2 கோட்டைன்னு வந்திருக்கும். ஒண்ணு வந்து பொற்பனைக்கோட்டை, நீ வெம்பக்கோட்டை. வெம்பக்கோட்டை வே வந்து வகர வரிசையா வா வா. அப்போ வில தான் வந்து அதோட டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் ஆகும். இந்த கன்ஃபியூஷன் ஃபர்ஸ்டா படிக்கும்போது எல்லாருக்குமே இருந்ததுதான். சோ இப்ப வா வரிசை வந்துருச்சு அப்படின்னா விருதுநகர் வரும். சரிங்களா? அதே மாதிரி பொற்பனைக்கோட்டை பா வரிசை. சோ அது புதுக்கோட்டைன்னு முடியுது. ஓகே. அதனால கீழ்நமண்டி வந்து சொல்லிட்டீங்களா? திருவண்ணாமலைன்னு. Yes, ma'am. கீழ்நமண்டை திருவண்ணாமலை. அடுத்தது கடலூர், மருங்கூர், மருங்கூர். ஊர்னு முடியுது. ஓரளவு ஆப்ஷன் பார்த்தா அடிக்கிற மாதிரி இருந்தா போதும். மருங்கூர், கடலூர். அடுத்தது திருமலா, அடுத்தது திருமலைபுரம், தென்காசி, பின்னலாடை தென்காசி, நகரத்தை தென்காசி, விட்டுட்டோமே. பின்னலாடை நகரத்துல என்ன திருப்பூர், நகரம்? திருப்பூர். பின்னலாடை மரம். so கொங்கல். கொங்கல் நகரம் திருப்பூர். ஓகே. கொங்கல் நகரம் திருப்பூர். மருங்கூர், கடலூர் சொல்லியாச்சு. சென்னானூர் கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி, இதே மாதிரி வெளி மாநிலத்திலேயே அகழாய்வு செஞ்சிருக்காங்க. 4 இம்பார்ட்டன்ட் பிளேஸ் மேம் சொன்னாங்க. சொல்லிட்டு அது வந்து அதோட டிஸ்ட்ரிக்ட் ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்டேட் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னாங்க. வெளி மாநிலங்கள்ல கூட நம்ம அகழாய்வு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க மேம் சொன்னாங்க இல்லையா? முசிறி. yes, ma'am. முசிறி இல்லைன்னா பட்டணம். எங்க? கேரளா, கேரளா. அடுத்ததுப்பா இல்லைன்னா அந்த பிளேஸ் ம், சொல்றேன். எந்த டிஸ்ட்ரிக்ட்? ஒடிஷால பாலூரு, ஒடிசால பாலூர், ஒடிசால பாலூர். பால். பாலூர், பால். இப்ப வந்து நம்ம பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வெண்மை புரட்சியின் தந்தை யாரு? வெர்கிஸ் குரியன், வர்கீஸ் வர்கீஸ் குரியன். குரியன். வர்கீஸ் குரியன். ஓகே. அடுத்தது வந்து வெங்கி. வெங்கி வந்து ஆந்திரா. இந்த ஆந்திரா, வெங்கடேஷ்னு ஒரு ஆக்டர் இருப்பான் தெரியுமா? அவன் ஆந்திரா தானே? தெலுங்கு தானே அவங்க? திரு- இல்ல கன்னடாவா? வெங்கடேஷ்னு ஒரு ஆக்டர் இருப்பான்ப்பா. தெலுங்கு யாரடினி மோகினியும் கூட Yes, வேற லாங்குவேஜ் இருந்துச்சுல, அதுல வெங்கடேஷ் தான் நடிச்சிருப்பான். சோ அதை வச்சு ஞாபகம் வச்சிருந்தேன். நான் கிளாஸ்ல இதுதான் சொல்லுவேன். சோ வெங்கி ஆந்திரா. மஸ்கி கர்நாடகா. கர்நாடகா, நீ கருப்பா இருந்தாலும் மஸ்காரா போட்டேன்னா அழகா இருப்ப அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதா. பாலூர் ஒடிஷா. ஓகே. பாலை கீழே சிந்தின ஏதோ குச்சி ஒடிச்சு அடிச்சிருவேன். முசிறி தேவையில்லை. ஓகேவா? அதே மாதிரி ஆழ்கடல் ஆய்வு வந்து 2 இடத்துல பண்ணிருக்காங்க. கொற்கை, அழகன் குளம். அவ்வளவுதான். ஓகேவா? சரி. இப்போ தாய்மானவர் வறுமை ஒழிப்பு திட்டம் நம்ம சொன்னோம் இந்த பட்ஜெட்ல. இதுல பார்த்தோம்னா எத்தனை வருஷத்துல வந்து எவ்வளவு குடும்பங்களுக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க? எவ்வளவு வருஷத்துல எவ்வளவு குடும்பத்துக்கு வீடு கட்டி தர அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க? 5 yearsல 5 lakh family, ma'am. 5 lakh குடும்பத்துக்கு வித்தின் 2 இயர்ஸ்ல பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ்ல. ஓகேவா? பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாடு திட்டத்தின் கீழே எத்தனை ஸ்மார்ட் கிளாஸஸ், எத்தனை திறன்மிகு வகுப்பறைகள் கொண்டு வர போறாங்க? எஸ். 15,000. 15,000. டிட்கோ. டிட்கோ விரிவாக்கம் சொல்லுங்க. டிட்கோ விரிவாக்கம் சொல்லுங்க. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் F போட்டேனா? டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். ஓகே. ஷிப்காட்டுக்கு என்ன வருஷம் பார்த்தோம்? இப்ப டிட்கோ வந்து 1965, சிப்காட் வந்து 1971. நான்சி டான்சி வந்து 1965. ஓகே. சிப்காட் வந்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஆமா 1971 வரும்.
சிட்கோ வந்து சிட்னா 1970 வரும். சிட்கோ 1970 டிட்கோ சிப்காட் 1970 சிப்காட்னா பாத்துங்க. 1971 மேம். ஷிப்காட் ப்ராப்ளம் இல்லப்பா. ஷிப்காட் வந்து 1971 அது பிரச்சனை இல்ல. சிட்கோ ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்னா 1970 வரும். ஓகே. இது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கலாம். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் எல்லாருக்குமே. நம்ம இது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இத வச்சு தான் வந்து வருவேன். ஓகேவா? காஸ்கேடிங் எஃபெக்ட் ஆஃப் டாக்ஸ் இத ரிமூவ் பண்ண ஒரு விஷயம்னா என்ன சொல்வோம்? காஸ்கேடிங் எஃபெக்ட். GST. ஜிஎஸ்டி எப்ப வந்துச்சு? 101 அமெண்ட்மெண்ட் July 2017 1st July. 2017. ஓகே. இப்போ கிஃப்ட், கிராண்ட், எய்ட்ஸ் எல்லாம் குடுக்குறோம் இல்லையா? இதெல்லாமே டாக்ஸ் ரெவென்யூ கீழ வருமா? நான் டாக்ஸ் ரெவென்யூ கீழ வருமா? டாக்ஸ் ரெவென்யூ கீழ வருமா? நான் டாக்ஸ் ரெவென்யூ கீழ வருமா? நான் டாக்ஸ்ல வரும். நான் டாக்ஸ் ரெவென்யூ கூட வரும். இதே வந்து Correct. ஃபைன் இப்ப ஏதாவது இப்ப நீங்க ஹெல்மெட் போடாம போறீங்க ரோட்ல, இந்த மாதிரி ஃபைன் எல்லாம் குடுக்குறேன். அதெல்லாம் டாக்ஸ் ரெவென்யூவா? நான் டாக்ஸ் ரெவென்யூவா? நான் டேக்ஸ் On tax. நான் டாக்ஸ் ரெவென்யூ. மரண தீர்வைகள் அதெல்லாமே எஸ்டேட்ஸ் இதெல்லாமே அதுவும் நான் டாக்ஸ் ரெவென்யூ தான். அதுவும் அப்படின்னா என்னது மேம்? இப்ப யாராவது இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்கப்பா, அவங்களுக்கு வந்து எந்த மேல் இஷ்யூவோ இல்ல ஃபீமேல் வாரிசு எதுவுமே இல்ல அப்படின்னா அது டைரக்டா வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஓகே அது ஓகே வந்து ஓகே டாக்ஸ் கிடையாது. அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? அது நான் என்ன சொல்றீங்க? மரண தீர்வைகள். ஓகே ஓகே மரண தீர்வைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அத. ஓகேங்களா? ஓகே. ஓகே. வாட் இஸ் டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி? இது வந்து ஒரு எங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் குரூப் 1ல பார்க்கும்போது அடேங்கப்பா இது என்னன்னே தெரியலையே அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஓடி போய் லக்ஷ்மிகாந்த்ல பார்க்கும்போது தான் இது இருந்துச்சு. ஓ இது பால்ட்டியாங்கிறதே நாங்க கண்டுபிடிக்க முடியல. டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி. வயலேட் ஆகுற பார்ட்டை மட்டும் கட் பண்ணிட்டு மத்தத வந்து வச்சுக்கிறது மேம். அதாவது இப்போ ஒரு விஷயம் ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா, இப்ப ஆதார்ல வந்து ஒரு 10, 15 விஷயம் கேட்டிருக்காங்க. ஆனா சிலர் வந்து அது பிரைவசிய வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ட்டா இது கட்டாயமா நாட்டோட சேஃப்டிக்கு, நாட்டோட செக்யூரிட்டிக்கு வந்து தேவை. அப்படிங்கிற பார்ட்ட மட்டும் வச்சுட்டு, மீதி எல்லாத்தையும் ஒரு பர்ட்டிகுலர் பார்ட்ட மட்டும் மொத்த லாவையே மொத்தமே ஆதார் வேண்டாம் அப்படின்னு சொல்லாம, ஒரு பர்ட்டிகுலர் பார்ட்ட மட்டும் டெலீட் பண்றதா டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி அல்லது செப்பரேட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன தமிழ்ல சொல்லுங்கப்பா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி. இது ஒரே டைம் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி. இப்போ இந்த கால்நடைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? லிவ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நமக்கு சிலபஸ்ல மேம் இருக்குதா இல்லையா? இந்த டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி மாதிரியே இன்னொரு 2 டாக்ட்ரின் இருக்கு இல்லையா? அது என்னது? டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் பா. அதுவும் அப்புறம் என்னது? டாக்ட்ரின் ஆஃப் அடாப்ஷன். அதாவது சிலதெல்லாம் 1947க்கு முன்னாடியே பிரிட்டிஷ் வந்து நிறைய ரூல்ஸ், சட்டம் இதெல்லாம் எனாக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஆமா ரூல்ஸ வந்து 1947க்கு அப்புறம் கூட நம்ம கண்டினியூ பண்ணிருப்போம். ஆமா. அதுதான் வந்து டாக்ட்ரின் ஆஃப் அடாப்ஷன். ஆல்ரெடி இருக்கிறத நம்ம அப்படியே அடாப்ஷன் பண்றது. ஆனா நீங்க கேட்ட கொஸ்டின் செவரபிலிட்டிக்கும் எக்லிப்ஸ்க்கும் தான் வந்து காமனா இருக்கும். எக்லிப்ஸ்னா என்னது? எக்லிப்ஸ் ஒரு நிமிஷம். எக்லிப்ஸ்னா என்னன்னா, இப்ப வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் லா இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்டே வந்துருச்சு. 1950லயே கான்ஸ்டிடியூஷன் லா வந்துருச்சு. ஆனா அது வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னு நீங்க எல்லா அந்த லாவையே வந்து டெலீட் பண்ணக்கூடாது. அந்த லாவ்ல எது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ மீறுதோ அந்த விஷயத்த விட்டுட்டு, அந்த லா வந்து முக்கியமா இல்ல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரிவைல் ஆகுமானா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ப்ரிவைல் ஆகும். அதுக்குன்னு அந்த லாவ டெலீட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த லா அப்படியே வச்சுக்கோங்க. எது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ வந்து மீறுதோ அந்த வந்து விட்டுருங்க. எது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் கடைசில ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா ஓகே உங்களுக்கு? ஓகே ஓகே. நீங்க 10 பேர் ஓட்டு போடுறீங்க. ஒரு இது மட்டும் இங்க் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த எலெக்ஷனையே கலைக்க மாட்டேன் நானு. சரி உட்ரு. அத வந்து செல்லாத ஓட்டா வச்சுட்டு, மீதி எல்லாம் கவுண்ட் பண்ணி யாரு வின்னர்ன்னு நீ சொல்லுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே ஓகே. அப்போ இந்த 2ம் தான் நீங்க கேட்ட கொஸ்டின் நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா இதுலயும் என்டையர் லாவ டெலீட் பண்ணாம பர்ட்டிகுலர் லாவ மட்டும் நம்ம சர்டைன் பார்ட்ட மட்டும் எடுத்து டெலீட் பண்றோம். இதுல வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது எக்லிப்ஸ். ஓகே மேம்.
அப்படி சொல்லி சொல்லுவோம்ப்பா. ஓகே. ஓகே. ஆர்டிகல் 361 கிளாஸ் 2. ஆர்டிகல் 361 கிளாஸ் 2. நான் வேற என்னமோ கேட்கறதுக்கு வந்தேன், அதுக்குள்ள மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே. ஜென்ரலாவே 361 நம்ம படிச்சிருப்போம்ப்பா. பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கு மட்டும் இருக்கக்கூடிய விஷயம்ட்டு. ப்ரிவிலேஜஸ். என்னன்னா அதுல நான் 361 என்னன்னா பிரசிடென்ட்டே கவர்மெண்ட்டையும் நம்ம வந்து அவங்களோட ஒர்க் பண்றதுல எந்த கோர்ட்டுக்கும் அவங்க ஆன்சர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுதான் 361 கிளாஸ் 1. கிளாஸ் 1ல அதுதான் இருக்கு. சரிங்களா? பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் நாட் ஆன்சர் டு த கோர்ட், ஆன்சர் டு எனி கோர்ட். அவங்களோட கடமையை செய்யறதுக்கு அவங்களோட ஃபங்க்ஷன் ஒர்க்லாம் பண்ணும் அதிகாரத்தை செயல்படுத்தும் போது யாருக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் நாம வச்சுக்கோங்க, நான் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் பத்தி சொன்னோம் இல்லைங்களா? அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். அதை போய் எந்த கோர்ட்டும் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது, கொஸ்டின் கேட்க முடியாது. சரிங்களா? இந்த ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 2 வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரிமினல் ப்ரொசீடிங் பண்ண முடியாது. 361ல 2 வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் மேலயோ பிரசிடென்ட் மேலயோ நம்ம எந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸும் பண்ண முடியாது. அதுதான் வந்து 361ல கிளாஸ் 2. 361ல கிளாஸ் 3 என்னன்னா, நீங்க இப்ப சிறப்பு சலுகை பத்தி விவரிக்க அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க, அவங்களோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்கன்னு குரூப் 2ல எல்லாரும் ஜெனரலா 361 எழுதுவாங்க. நீங்க இந்த மாதிரி சப் கிளாஸ் போட்டு எழுதும்போது உங்களுக்கு வந்து மார்க் இருக்கும், நல்லா வரும். ஓகேவா? அதை நீ இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன். போஸ்டர் கிரியேட் பண்ணாருன்னா நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். நாளைக்கு 6 to 8 இல்லைன்னா 7 to 8:30 இந்த டைம்ல வந்து நீங்க மெயின்ஸ் எழுதுனீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் டெஸ்ட், அதுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸ் ஜீவிதா மேம் பண்ணுவாங்க. சரிங்களா? அதை நான் இங்கே சொல்றேன். ஓகே. 361(3) வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஆபீஸ்ல இருக்கும்போது, அதாவது பிரசிடென்ட்ங்கிற போஸ்டிங்ல இருக்கும்போது, கவர்னருங்கிற போஸ்டிங்ல இருக்கும்போது அவங்கள அரெஸ்ட் பண்ணக்கூடாது, கைது செய்யவும் கூடாது, சிறை பிடிக்கவும் கூடாது, இம்ப்ரிசன்மெண்ட்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் 3. ஓகே. கம்பி எண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3ன்னு கம்பி எண்ண முடியாது. அப்போ 1 2 3 3 வந்து இம்ப்ரிசன் பண்ண கூடாது, அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் ஆன்சர் பண்ண தேவையில்லை எந்த கோர்ட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது எந்த கிரிமினல் ப்ரொசீடிங்கும் பண்ணக்கூடாது. அடுத்தது 4 ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. கிரிமினல் ப்ரொசீடிங் பண்ணக்கூடாது, ஆனா சிவில் ப்ரொசீடிங்ஸ் வந்து நான் பண்ணலாம். ஆனா எனக்கு எவ்வளவு 14 மாசத்துக்கு days முன்னாடி prior. நோட்டீஸ் தரணும்பா? 14 டேஸா 2 மந்த்தா? ஏன்னா 2 months. சில 2 இப்போ months. பிரசிடென்ட்டை நாம ரிமூவ் பண்றதுக்கு எல்லாமே வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு 14 டேஸ்க்கு முன்னாடி கொடுக்கணும். ஏன்னா இந்த 14 டேஸ் 2 மந்த், 14 டேஸ் 2 மந்த் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற ஏரியா. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? 2 months மேம்? 2 மந்த். இது வந்து என்னன்னா சிவில் ப்ரொசீடிங். சிவில் ப்ரொசீடிங்ஸ், சிவில் ப்ரொசீடிங்ஸ் பத்தி சொல்றது. ஓகே. மேம் அந்த இன்கம் சப் கிளாஸ் ஹிண்ட்ஸ் மட்டும் இன்னும் ஒரு தடவை இன்னொரு சொல்லுங்க டைம் மேம். சொல்லட்டுங்களா? சரி. 361(1)ல வந்து பாத்தீங்கன்னா எந்த கோர்ட்டுக்கும் ஆன்ஸ் பண்ண தேவையில்லை, ஆன்ஸ் பண்ண தேவையில்லை எந்த கோர்ட்டுக்கும். நோ ஆன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? அடுத்தது 361ல 2 வந்து பாத்தீங்கன்னா நோ கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். இது யாருக்கும், யார் 2 பேருக்கு சொல்லிட்டு இருக்கோம்? நோ கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். President, Governor. பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். பிரசிடென்ட் கவர்னரோட சிறப்பு சலுகை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள அரெஸ்டும் பண்ணக்கூடாது, இம்ப்ரிசன்மெண்ட்டும். அரெஸ்ட் கைதி, ஓகே, அரெஸ்ட் பண்ணா அடுத்து ஜெயில தான் போடுவாங்க. அரெஸ்டும் இல்ல, இம்ப்ரிசன்மெண்ட்டும் இல்ல, வைல் இன் ஆபீஸ். ஓகேவா? இதே பிரசிடென்ட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் போய் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். அவரு கிரிமினலுக்கு பண்ணாலும் சரி இல்ல சிவிலுக்கு பண்ணாலும் சரி, நோட்டீஸ் இல்லை, ஒண்ணும் இல்லை. அவர் பிரசிடென்ட்டா இருக்கும் போதோ கவர்னரா இருக்கும் போதோ அந்த மாதிரி பண்ண முடியாது, அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகே. அடுத்தது 4 வந்து பாத்தீங்கன்னா சிவில் ப்ரொசீடிங் பண்ணலாம். ஆனா எனக்கு எவ்வளோ சிவில் ப்ரொசீடிங் பண்ணிக்கோங்க, 2 மந்த்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துடணும். 2 மந்த்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துடணும். இதுதான். ஓகேவா? அடுத்தது இப்போ பிரசிடென்ட்டை இம்பீச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லோக்சபால மட்டும்தான் இம்பீச் பண்ண முடியுமா, இல்ல ராஜ்யசபாலையும் பண்ணலாமா, இல்ல 2 அவையிலையும் பண்ணலாமா? இது சொல்லுங்க பாப்போம். 2 both. 2 அவையிலுமே பண்ணலாம். 2 அவையிலையுமே நம்ம பண்ண முடியும். அப்போ 2 அவையில பண்ணா எத்தனை பேர் வந்து அந்த பெட்டிஷன், ஒரு அந்த ரெசல்யூஷனை வந்து எவ்வளவு பேர் அக்செப்ட் பண்ணணும், எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணணும்?
அப்படி கேக்குறேன். 1/4 மெம்பர்ஸா மேம்? இப்போ ராஜ்யசபால பண்ணா அதுல 250 இன்டூ 1/4 போட்டுக்கணும். இது லோக்சபால பண்ணா 1/4 இன்டூ 543 எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ எந்த அவையில ஃபர்ஸ்ட் அதை பண்றாங்களோ அதுல 1/4 மெம்பர் வந்து சரி நீக்கலாம் அப்படிங்கறத வந்து அந்த பெட்டிஷனை வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ பிரசிடென்ட்டை அந்த எலக்ட்ரல் காலேஜ்ல வந்து பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணும் பொழுது நாமினேட்டட் மெம்பர்ஸ் வருவாங்களா வரமாட்டாங்களா? நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா வருவாங்களா வரமாட்டாங்களா? வரமாட்டாங்க. வரமாட்டாங்க. வரமாட்டாங்க மேம். இதே வந்து நான் பிரசிடென்ட்டை இம்பீச் பண்றேன் அப்படின்னா அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா? வருவாங்க. 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 இந்த 2 விஷயமும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. சோ பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணும்போது எனக்கு நாமினேட்டட் மெம்பர் நோ வேண்டாம் தேவையில்லை. அவரை ரிமூவ் பண்ணும்போது எனக்கு நோ வேணும். நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. போத் ஹவுஸ்ல இருப்பாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஆர்டிகல் இது எந்த ஆர்டிகல் பத்தி சொல்லுது? எந்த ஆர்டிகல்ல வந்து அவரோட இம்பீச்மெண்ட் சொல்லுது? 61. 61. ஆர்டிகல் 61 வந்து இந்த ஆர்டிகல் பத்தி சொல்லுது. ஆக்சுவல் எந்த கிரவுண்ட்ல வந்து இவரை வந்து இம்பீச் பண்ணணும்னு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. என்ன பண்ணா அவர் பார்லிமெண்ட்டுக்கு இம்பீச் பண்ணலாம்? அகேன்ஸ்டா இருக்கிறப்ப. பார்லிமெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா கொஞ்சம் Constitution Constitution law against violate பண்றது. Unconstitutional இருந்து. Violation of constitution. if he on the ground of violation of the constitution அப்ப violation of the constitution என்ன? violation of the constitution என்ன? Constitution அத சொல்லவே இல்ல. அப்படின்னா மீறக்கூடாது, மீறினா இம்பீச் பண்ணிடலாம்னு சொல்றாங்களே தவிர வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னா என்னென்ன அடங்கும் அப்படின்னு சொல்லல அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறது இந்த நாமினேட்டட் மெம்பர் வருவாங்களா வரமாட்டாங்களா இந்த விஷயத்த நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அதை நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ் நான் என்ன சொன்னேன்? ரிவைஸ் பண்ணுங்க ஒன்று சார், சொல்லுங்க. Fundamental rights preside on. ப்ரிவைல்ஸ். அதுதான் வந்து மேலோங்கி நிற்கும். கரெக்டா தமிழ்ல சொல்லணும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் எனக்கு மேலோங்கி நிற்கும். ஒரு லால ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறிட்டாங்கன்னா அந்த லாவை கன்சிடர் பண்ண, அதாவது அதை டெலீட் பண்ண வேண்டாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ப்ரிவைல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஏதோ ஒரு இதுல வந்து இப்ப வந்து நான் பால் பண்ணை வைக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு ஸ்டேட்ல சாரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வந்து இந்த கவர்மெண்ட் மட்டும் தான் வைக்கும், நீங்க வந்து வைக்கக்கூடாது. இல்லைன்னா இந்த பர்டிகுலர் மோட்டார் வெஹிக்கல் ஏதோ ஒரு விஷயம் இந்த பர்டிகுலர் பிசினஸ் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து 19 வயலேட் பண்ணுது. ஏன்னா ஆர்டிகல் 19 என்ன சொல்லுது? நான் எந்த பிசினஸ் வேணா ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க நான் கர்நாடகாவுக்கு நீங்க போகக்கூடாது, இங்க வீடு கட்டக்கூடாது, இங்க நீங்க ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு கர்நாடகா கவர்மெண்ட் சொல்றாங்க. அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த சட்டத்தை டெலீட் பண்ண தேவையில்லை. ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ப்ரிவைல் ஆகும். ஏன்னா நான் வித்தின் டெரிட்டரிக்குள்ள நான் எங்க வேணா போவேன், என்ன வேணா என்னோட இஷ்டத்துக்கு பிசினஸ் பண்ணுவேன், என்னோட எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்வேன். ஆல் ஓவர் இந்தியன் டெரிட்டரிக்குள்ள நான் எங்க வேணா போவேன். ஸோ அப்போ எதுதான் ப்ரிவைல் ஆகும்? ஆர்டிகல் 19 தான் ப்ரிவைல் ஆகும். அந்த சட்டத்தை நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், டெலீட் பண்ண வேண்டாம். பட் இதுதான் நடக்கும். அப்ப ஜட்ஜ்மெண்ட் எப்படிதான் வரும்? நீங்க போங்க, இந்த கர்நாடகாவில் இருக்கணுமா இருங்க, இந்த பிசினஸ் பண்ணணுமா பண்ணிக்கங்க, அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஜட்ஜ்மெண்டா வரும். அதுதான் ப்ரிவைல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? புரிஞ்சா? எஸ்ஸா இல்ல தூக்க கலக்கத்துல இருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே. எஸ் மேம். கட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். ஓகே. லிவ் ஸ்டாக் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. எந்த சப்ஜெக்ட் கீழே வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். Geography மேம். Geography. மேமோட வாய்ஸ்லயே அப்படியே தூங்கிட்டே கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ இப்போ எத்தனாவது சென்சஸ் எடுத்திருக்காங்கப்பா? கால்நடைகள், இந்த உயிரினங்கள், இதுக்கெல்லாம் எத்தனாவது சென்சஸ் ஆக்சுவலி எடுக்கிறாங்க? கடைசியா எப்ப எடுத்தாங்க? அது எத்தனாவது சென்சஸ்? 2019. லாஸ்டா கோவிட்னால 2019 அதுதான் வந்து லாஸ்ட் சென்சஸா இருந்துச்சு. அது எத்தனாவது சென்சஸ்? 20 மேம். 20th சென்சஸ். ஃபர்ஸ்ட் சென்சஸ் எப்போ? 19 மேம். ஃபர்ஸ்ட் சென்சஸ் வந்து 19. சோ எப்படின்னா ரவுலட் ஆக்ட் 1919, கவ் அப்படிங்கிறது ஒரு லிவ் ஸ்டாக் தானே, கவ் 1919 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 2019 வந்து 20th வந்து இருக்கு. என்ன கொஸ்டின்னா
இது நீங்க டெஸ்ட் 4 எழுதிருக்கீங்களா யாராச்சும்? டெஸ்ட் 4 யாராவது எழுதிருக்கீங்களா? சரி, ஓகே. இப்ப எல்லாரும் நியூ பேட்சா இருப்பீங்க. யாரு பேட்ச்ல இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? பையனம், கோட்டு இந்த 2 பேட்ச்ல இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? நான் இருக்கேன் மேம். சரி, இருங்க, நோ ப்ராப்ளம். அதுல வந்து இந்த ஒரு கொஸ்டின் 20th சென்சஸ் படி நம்ம எந்த லிவ் ஸ்டாக்கோட எண்ணிக்கையில தமிழ்நாடு தேசிய அளவில் முதலிடம் வகிக்கிறது? என்ன சொன்னாங்கன்னா, மேம் இதெல்லாம் கேட்பாங்களா மேம்? இது எங்க மேம் சிலபஸ் இருக்குன்னு கேட்டாங்க. அது கோட் பேட்ச்ல இருந்தீங்கன்னா தெரியும். ஆன்சர் டிஸ்கஷன் நான் பண்ணப்ப இதுதான் கேட்டாங்க. இருக்கு, லைவ் ஸ்டாக்ல வந்து இருக்கு, 20th சென்சஸ் இருக்கு. ஸோ கோழி இருக்கு இல்லையா? கோழியோட எண்ணிக்கையில தான் நம்ம ஃபர்ஸ்டா இருக்கோம். தேசிய அளவில் தமிழ்நாடோட பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோழியோட எண்ணிக்கையில தான் நம்ம ஃபர்ஸ்டா இருக்கோம். மற்ற செம்மறியாடு, வெள்ளாடு இதுல எல்லாமே நம்ம வந்து முன்னிலையில் தான் இருக்கோம், அடுத்தடுத்த இடத்துல இருக்கோம். ஓகேங்களா? இது மட்டும் நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன், ஞாபகம் வச்சுங்க. சரியா? அது சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? ஏதோ ஒரு வருஷம் சொல்லுங்க. வங்க பிரிவினைக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லுங்க வருஷம். வங்க பிரிவினைக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷம் சொல்லுங்க. வங்க பிரிவினை வருஷத்துக்கு ஒரு வருஷம் மைனஸ் பண்ணியாவது சொல்லுங்க. டைம் ஆயிட்டுல. 1904. 1904. ஒரு வருஷம் மைனஸ் பண்ண சொன்னா மேம் அப்படியே கோடு போட்டா தாண்ட மாட்டீங்க. இன்னும் கொஞ்சம் மைனஸ் பண்ணுங்க. 1901 மேம். 1903. இப்ப நீங்க 2வதா கோடு தாண்ட தேவையில்லை. 1903. என்ன மேம் 11 மணிக்கு வந்து கோடு 1903 போடுற ரோடு போடுறீங்கிறீங்களா? 1903. சரியா? 1903. ஓகேவா? இன்ஃபேக்ட் ஆக்சுவலா இந்த கால்நடை மருத்துவ சேவையே பிரிட்டிஷ்னாலேயே தான் வந்துச்சு. என்னன்னா குதிரை, ஒட்டகம் இதெல்லாம் இப்ப குதிரை படையெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா போருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இனப்பெருக்கம், குதிரை ஒட்டகத்தோட இனப்பெருக்கத்தை வந்து நம்ம கூட்டணும் அப்படிங்கறக்காக இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வெட்டினரி டாக்டர்ஸை பிரிட்டிஷ்ல இருந்து வர வச்சாங்க. ஸோ அப்படிதான் நமக்கு இந்த சர்வீஸே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வெட்டினரி மெடிக்கல் சர்வீஸே நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு. என்ன வருஷம் ஞாபகம் இருக்கா? என்ன வருஷம் ஞாபகம் இருக்கா? ஆயிரத்தி 1799. 1799. ஓகேங்களா? ஓகே, இது வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, இது என்ன இயர் மேம் சொன்னீங்க? எதுப்பா? 1899 799. 7 இதோ இங்க டைப் பண்ணி உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுல? எஸ் எஸ் மேம். மேம். இல்ல 1799. இந்த இயர்ல என்ன ஈவென்ட் சொன்னீங்கன்னு கேக்குறேன். அப்பதான் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து குதிரை, ஒட்டகம் இதோட இனப்பெருக்கத்தை எல்லாம் மேம்படுத்துறதுக்காக 5 டாக்டர்ஸை வர வச்சு இந்தியாவில் வர வச்சு ஒரு கேம்ப் மாதிரி பண்ணி கால்நடையோட மருத்துவ சேவை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கால்நடைக்குன்னு ஒரு மருத்துவ சேவைனா ஆரம்பிச்சு விட்டது வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேங்களா? நீங்க இந்த ஃபர்ஸ்ட் குரூப் 2 மெயின்ஸ் யாராவது எழுதுனீங்களா? நேத்து கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணியிருந்தேனே, அதுல அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸோட இம்பாக்ட் என்னன்னு ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஒருத்தர் வந்து நீங்க கோட் பண்ணியிருந்தீங்க இந்த வருஷம் நீங்க தப்பா கோட் பண்ணியிருந்தாங்க. 97 என்னமோ தப்பா எழுதியிருந்தாங்க. இட்ஸ் ராங் எழுதியிருந்தாங்க. பட் அந்த பாயிண்ட் வந்து அப்ரிஷியபிள் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஏன்னா அவங்களோட இம்பாக்ட் எந்த அளவு யோசிச்சு எழுதியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ அந்த அளவு எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி பொட்டேட்டோ இருக்கு இல்லைங்களா? பொட்டேட்டோ, இந்த சீட்ஸ், புகையிலை இது எல்லாமே வந்து நமக்கு கல்டிவேட் பண்ணாங்க. இது வந்து நியூ வெரைட்டிஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ணாங்க. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியனோட தாக்கம் இது. ஆக்சுவலி போர்ச்சுகீசியர்ஸ் வந்து இதெல்லாமே பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. ஓகே, அதுக்கப்புறம் இந்த சாந்தோம்ல சர்ச், ஸோ மத ரீதியான ஒரு விஷயங்கள் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியரோட தோல்விக்கு காரணம் வந்து இதுதான். இவங்க மதம் வெறும் இந்த வர்த்தகத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? வர்த்தகத்தையுமே மதத்தையும் கிறிஸ்டியானிட்டியை பரப்பணும், இந்த 2 இது பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? இப்போ குரூப் 2 படிக்கிறதா 2A படிக்கிறதா? இது ரிசல்ட் வரல நம்ம என்ன சொல்வா, நான் பேசாம 2A மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்வீங்களே. ஸோ அந்த மாதிரி தான் இது. யார் 2A 2லயுமே கிளியரா இருக்குப்பா? யாருக்கு? எனக்கு மேம். வெரி குட். நீங்க என்ன பண்றீங்க? டெஸ்ட் எழுதுனீங்களா? நேத்து டெஸ்ட் எழுதி கம்ப்ளீட் பண்ணி எனக்கு ஒரு பேப்பர் கூட வரல.
யாருமே பண்ணவே இல்ல. சீக்கிரம் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்துரும். நாளைக்கு மதியானமே போஸ்ட் பண்ணிருவேன் நானு. சரி. வீரமுத்துவேல் யாருப்பா? வீரமுத்துவேல் யாருப்பா? சந்திராயன் 3யோட ப்ராஜெக்ட் டைரக்டர். சந்திராயன் 3யோட ப்ராஜெக்ட் டைரக்டர் வீரமுத்துவேல். ஓகே. இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவரா? ஆமா கடலூர் மேம். மாவட்டம். விழுப்புரம். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இது இருக்கு இல்லையா? சயின்ஸ் இன் தமிழ்நாடு. விழுப்புரம். எஸ், விழுப்புரம் சேர்ந்தவங்க தான். ஓகேங்களா? ஸோ சந்திரயான் 3யோட ப்ராஜெக்ட் டைரக்டர். சந்திரயான் 1பா? மயில்சாமியா மேம்? மயில்சாமி அண்ணாதுரை அவரா? செகண்டோட டைரக்டர் யாரு? ஒரு ஃபீமேல் வருவாங்க. வனிதா முத்தையா. வனிதா. வனிதா. வனிதா முத்தையா. சீனிவாச ராமானுஜன் இருக்காங்களே, மேக்ஸ் எக்ஸ்பர்ட். அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா? ஆமா மேம். எம்.எஸ். சுவாமிநாதன்? ஆமா மேம். கிரீன் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷனுக்கு என்னென்ன கிராப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் கோதுமை இனிஷியல் மற்றும் 1960ஸ்ல. ரைஸ், வீட். இவர் வந்து எம்.எஸ். சுவாமிநாதன் பத்மபூஷன், பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் இந்த 3 விருதுகளையும் பெற்றவர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்.எஸ். சுவாமிநாதன் இந்த 3 விருதுகளை பெற்றவர் அப்படின்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். கரெக்டா தப்பா? ஆமா மேம். கரெக்ட் ஆமா தான் மேம். மேம். பாரத் ரத்னா கூட எஸ். ஹூஸ் நோன் as மிசைல் மேன் ஆஃப் இந்தியா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவரு எத்தனாவது பிரசிடென்ட்? எந்த இயர்ல அவர் பிரசிடென்ட்டா சர்வை பண்ணாரு? 11th பிரசிடென்ட் மேம். 11th பிரசிடென்ட். Year தெரியும். 2002 மேம். 2002ல இருந்து 2007. இவருக்கு எகெயின்ஸ்டா கண்டெஸ்ட் பண்ண ஐஎன்ஏவை சேர்ந்த ஒரு வீராங்கனை யாரு? லக்ஷ்மி சுவாமிநாதன். கேப்டன் லக்ஷ்மி. கேப்டன் லக்ஷ்மி. ஓகே. மயில்சாமி அண்ணாதுரையோட சொந்த ஊர் சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவர் தான். சொந்த ஊர் தேனி. கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி நியர் பிளேஸ் கோதவாடின்னு சொல்லுவாங்க. அந்த பிளேஸ் பேரு கோதவாடி. இது வந்துப்பா நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்கு. தமிழ் புக்ல தான் இருக்கு. என்ன புக்குன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. யாருக்கா ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. நீங்க போய் அதை ஒன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்கப்பா. கண்டினியூவா பாக்ஸா போட்டு இந்த சயின்டிஸ்டோட இதே கொடுத்துருப்பாங்க. இஸ்ரோவோட சயின்டிஸ்டே என்ன. சப்போஸ் எனக்கு நீங்க பின்னாடி ஞாபகம் வந்தாலும் குரூப்ல போட்டு விடுங்க. சரிங்களா? நீங்க இருக்க எல்லாருமே கம்பைன்டு குரூப்ல இருக்கீங்கல்ல, கம்பைன்டு ஸ்டடி குரூப்ல, அந்த குரூப்ல போட்டு விட்டுருங்க. சரியா? ஓகேவா? இவர் வந்து எந்த வருஷத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு? இஸ்ரோல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாருப்பா? இன் விச் இயர் he started work in ISRO? 82. இவர் வந்து சந்திரயானோட 1ஓட டைரக்டரா 2ஓட டைரக்டரா? 1ஓட டைரக்டர். ஆனா 2ன்னு தான் முடியணும். சரியா? 1982 அதுலதான் ஸ்டார்ட் பண்ணாரு இஸ்ரோ. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. விழுப்புரத்தை சேர்ந்த ஒருத்தர் பத்தி நம்ம இப்ப பேசிட்டு இருந்தோம்ல, ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் சந்திரயான் 3 யாரு? வீரமுத்துவேல். வீரமுத்துவேல். ஓகே. நெக்ஸ்ட் வேற யார சொல்லுங்க. சர் சி.வி. ராமன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர் சி.வி. ராமன் வந்து ஃபீல்ட் ஆஃப் பிசிக்ஸ்ல அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் எந்த வருஷத்துல பிசிக்ஸ்க்கு நோபல் பிரைஸ் வாங்கினாருப்பா? அண்ட் எதுக்காக வாங்கினாங்கப்பா? 1930 மேம். ராமன் எஸ், எஃபெக்ட். வெரி குட். 1930ல ராமன் விளைவு, ராமன் எஃபெக்ட்டுக்கு வந்து வந்தார். அது எதை பத்தி? ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். அதே மாதிரி 1.44ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க பாப்போம். 1.44 இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி கேட்டிருக்காங்க. சந்திரன் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரசேகர் லிமிட்னு சொல்லுவாங்க. இது எஸ் சந்திரசேகர். அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல வந்து நோபல் பிரைஸ் பெற்றவர் தான். சந்திரசேகர் லிமிட் அப்படிங்கிற வேல்யூ தான் 1.44. இது என்னன்னா ஒரு டுவார்ஃப் பிளானட்டோட தொலைவை பத்தி அவர் மெஷர் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் என்னன்னா சந்திரன்
வேல்யூ சந்திரசேகர் லிமிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது இந்த குள்ள கோள்கள்லாம் சொல்லுவாங்களே, டுவார்ஃப் பிளானட்ஸ்லாம் சொல்லுவாங்களே, அது தொடர்புடைய ஒரு வேல்யூ, அதோட மாஸ் நிறை தொடர்புடைய வேல்யூ கண்டுபிடிச்சது யாருன்னா சந்திரசேகர். அவரும் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தான், தமிழ்நாட்டோட கான்ட்ரிபியூஷன் தான். ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? 1799 அப்படிங்கிற இயர் நம்ம எதுக்காகப்பா பார்த்தோம்? 1799 ஒரு இயர் நான் இப்பதான் சொன்னேன். எதுக்காகப்பா சொன்னேன்? அப்பதான் மருத்துவ சேவை, கால்நடை மருத்துவ சேவை தொடங்கியது. இப்ப நீங்க குரூப் 2 மெயின்ஸ்ல ஏதோ ஒரு விஷயம் கால்நடை பத்தியோ ஏதோ ஒன்று பத்தி ஆனா ரெலவெண்டா தான் நீங்க இந்த டேட்டாவை போடணும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சரி, இப்போ கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் அப்படின்னு அதுக்கு தனியா ஒரு டைரக்டரேட்டே இருக்குது. அது வந்து எந்த வருஷம் தனியா தொடங்கினாங்க? தனியா அந்த இது எந்த வருஷம் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. வருஷம் சொல்லுங்க. இப்போ இந்த SC/ST ரிசர்வேஷன் அண்ட் ஆங்கிலோ இந்தியனோட ரிசர்வேஷன்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்ப இருந்து அது ஸ்டார்ட் ஆச்சோ அடுத்த 10 இயர்ஸோட இயர் தான் இது. புரியுதா? இல்ல கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா? 1959ல இருந்து தான் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு போட்டிருப்பாங்க. 1959, 69. செகண்ட் வந்து 1969. அந்த 1969 தான் கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் வந்து தனியாக தொடங்கினாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டெம் செல் ரிசர்ச் சென்டர் வந்து அனிமல்ஸ்க்காக தொடங்கியிருக்காங்க. எங்க அப்படின்னா சென்னை வெட்டினரி மெடிக்கல் காலேஜில் தான் அது தொடங்கியிருக்காங்க. என்ன வருஷம்னா 2013. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டெம் செல்ஸை பத்தி நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஓகேவா? யாராவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டீங்களாப்பா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கீங்களா? எதுக்கும் நீங்க அதை படிச்சு வச்சுக்கோங்க. சயின்ஸ் அண்ட் டெக் ஓரளவு ரொம்ப டீப்பா கேட்டு காலம் வரும்போது நமக்கு வந்து யூஸ் ஆகும். இது ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? சரி, நம்ம இன்னொரு மேக்ஸோட நம்ம வேணா முடிக்கலாம். இன்னொரு 2 மேக்ஸ் வேணா பார்க்கலாமா? அனலாகில டெய்லி ஒரு அனலாகி பார்த்துடலாம். டைரக்ஷன் சம்ஸ் இந்த மாதிரி பார்க்கலாம். டெய்லி என்னால் முடியுமான்னு தெரியல. நம்ம பார்க்கலாம். எஸ், ஆன்சர் அண்ட் வாட் பேஸ்னு சொல்லணும். நூத்தி 25 மேம். ஆப்ஷன்ல வந்து இல்லையே, இது 525. ஆப்ஷன்ல 525, 625, 137, 225. கியூப்ல யோசிங்க, பவர்ஸ்ல யோசிங்க. இது வந்து நம்மளோட டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். நம்மளோட டெஸ்ட் 11 or 12 கோட் பேட்சோட கொஸ்டின் பா இது. 625 மேம். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. 2 cube is 3 power 4. 2 கியூப் வந்து 8, 3 power 4 வந்து பாத்தீங்கன்னா 81. அப்போ 2 பவர்ல 3, அடுத்தது 2க்கு அடுத்த நம்பர் 3 போட்டு அதோட பவர்ல 4 போட்டிருக்காங்க. அதே மாதிரி 64 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது 4 பவர்ல கியூப், இது வந்து 5 பவர் கியூப். ஓகேவா? சரி, இன்னொரு சம் பார்த்துக்கலாம். எஸ் மேம், முந்தின சம்க்கு ஆன்சர் என்னது? முந்தின சம்க்கு ஆன்சர் தான் சொல்லிட்டாங்களேப்பா. 625. எப்படின்னா 2 பவர் கியூப் வந்து பாத்தீங்கன்னா 8 பா. அதே மாதிரி 3 பவர் 4 பாத்தீங்கன்னா 81ங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 பவர் 3, அடுத்தது 5 பவர் 4. 5 பவர் 4 தான் வந்து 625.
ஓகேங்களா? ஓகே மேம். சரி இது சொல்லுங்க. 4 மேம் 3ஆ 4ஆ 5ஆ அதான் 6ஆ 4 மேம் 4 என்ன பேஸ்ல வந்துச்சு? into 3 plus 1. 3 into 3 plus 1 +1 17 into 3 plus 1 52 அதே மாதிரி 1 into 3 into 1 plus 1 ஓகே 3 into 1 plus 1 4 அப்ப ஆன்சர் வந்து இங்க என்னது 4 ஓகே 9 is to எஸ் ஆப்ஷன் வேணுமா வேண்டாவா? இது கொஞ்சம் Option சொல்லுங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியா நீங்க சொல்லுங்க. அட்டன் பண்ணிடுவீங்கப்பா. நான் ஆப்ஷன் சொல்றேன். ஆப்ஷன் போடுற பாருங்க. 9999 மேம் என்ன ஆப்ஷன்ப்பா? நீங்க ஆப்ஷன் கொடுங்க மேம். நான் கொடுக்குறேன். உங்களவு ஃபாஸ்டா எனக்கு வரல. நீங்க சம்மே ஃபாஸ்டா போடுறீங்க. டைப் கூட ஸ்லோ. ம். Option D. டி மேம். ஆப்ஷன் டி வெரி குட். ஸோ அதனால ஆப்ஷனை பார்த்துருங்க. நீங்களா ஒர்க் அவுட் பண்ணாம ஆன்சர் ஆப்ஷனை பார்த்துருங்க. சாரி என்ன வாட் பேஸ்ப்பா? எந்த பேஸ் 9 into 9 minus 1. மைனஸ் வந்து Square minus 1. 9 square minus 1. ம் 100 square minus 1. எஸ் 9 ஸ்கொயர் மைனஸ் 1 100 ஸ்கொயர் மைனஸ் 1 ஓகே குட். சரி இது ஒரு கோடிங் டீகோடிங் பார்க்கலாமா? அனலாகியே தானே பார்த்துட்டு இருக்கோம். ஓகே மேம். சரி, இந்த சம்மோட வேணா பண்ணிக்கலாம் ஓகேவா? ஸோ நான் சடனா ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி நான் உங்களுக்கு போட்டுடுறேன். நீங்க இதோட ரெக்கார்டட் கூட நான் போட்டுடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ரெக்கார்டட் உங்களுக்கு தேவையில்லை, அதை பார்த்து மறுபடியும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரி சப்போஸ் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க எல்லாருக்கும் QPO. போட்டுடுறேன். என்னப்பா? QPO. QPO. QPO வாட் பேசிஸ்? அப்படி Next ரிவர்ஸ் three எழுதிருக்காங்க. letters IKK reverse. LMN ன்னு எழுதிருக்காங்க. சோ LMN OPQ ரிவர்ஸ் எழுதிருக்காங்க. ரிவர்ஸ் எழுதிருக்காங்க. ஓகே எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே மேம். ஓகே அடுத்தது நீங்க ஒரு ஆட் ஒன் பேர் சொல்லுங்க. இதுல எது ஆட் ஒன் பேர் அப்படின்னு சொல்லுங்க. எல்லாமே ஒரே மாதிரி சீக்வன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுது. நன் இது எது ஆட் ஒன் பேர்? இது வந்து எந்த டாபிக் கீழ வருது தெரியுங்களா? அனலாக் கீழ ஒரு டாபிக் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன்ங்கிற டாபிக்ல இது வருங்க. ம் 21/6. எந்த பேஸ்ல சொல்றோம்? அந்த டேர்ம் தெரியல. ஆனா காமனா டிவிசிபிலிட்டி இல்லைங்க மேடம். இதுக்கு மட்டும் காமன் டிவிசிபிலிட்டி 3 வரும். இதுக்கு வந்து காமன் டிவிசிபிலிட்டி இருக்கு 3. ஆனா இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா காமன் டிவிசிபிலிட்டி இல்ல. கோப்ரைம்ஸா இல்ல அப்படி சொல்லுவோம். கோப்ரைம். கோப்ரைம். ஓகே சரி நான் கொஞ்சம் டிஃபிகல்ட் சம் தரேன். போதும் இல்லைன்னா நன்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து லேசி ஆயிடுச்சு. பெரிய நம்பர் பார்த்தாவே ஒரு ட்ரிக் மேம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டே 2 வழிதான். பெரிய பெரிய நம்பர் பார்த்தாவே ரெண்டே 2 வழிதான். four to 8 3 ஆகுவா? என்ன பேஸ்லன்னு சொல்லணும். ஆப்ஷன் ஏவா மேம்? என்ன பேஸ்ல சொல்றாங்க? அந்த பொசிஷன் மேம். பொசிஷன் ஒரு டிஜிட்டோட ஓகேவா? பொசிஷன் வச்சு. ஒவ்வொரு டிஜிட்டோட பொசிஷன் ஒன்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரெண்டே வழிதான். ஒன்னா பொசிஷன்ஸ் பாருங்க. இப்ப பாருங்க
ரீஅரேஞ்ச் ஆயிருக்கு. இங்க 1975 நம்பர் இருக்குது. நீங்க இப்ப இத வந்து படிக்கும்போது நீங்க எப்படி இருந்தாலும் நம்பர் ஒவ்வொன்னா தான் சொல்லுவீங்க. 1975 1579 அப்போ இங்க வந்ததே தான் இங்க ரிப்பீட் ஆச்சுன்னா டெஃபினட்டா பொசிஷன் தான். இல்லைன்னா நம்ம பெருசா இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் ஏதோ ஒரு பிளஸோ மைனஸோ பண்ணி சென்ட்ரல் இருக்கிற நம்பர் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைன்னா டிஜிட்டோட பிளஸஸ் பார்க்கலாம். அதாவது சம் ஆஃப் டிஜிட் பார்க்கலாம். பெரிய நம்பர் வந்தா இந்த 3 தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பார்க்கணும். ஸ்கொயரோ கியூபோ பிளஸோ மைனஸோ ஆப்ரேஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிஜிட்டோ ரீப்ளேஸ் அதே ரிப்பீட் ஆயிருக்கா பொசிஷன் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து பொசிஷன் பேஸ் பண்ணி சொல்றோம். ஆன்சர் என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேம். எஸ். அதாவது இதுல பாத்தீங்கன்னா நீங்க எப்படி எழுதிக்கிறீங்கன்னு தெரியுங்களா? இப்போ இந்த 1955 இதுன்னு இருக்கு இல்லையா? இந்த 1 வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல தான் 1 இருக்கு. இங்க 3 இருக்கு. ஓகேவா? இங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற 3 ரெண்டாவதா வந்து ரெண்டாவது பொசிஷன்ல இருக்கு. அதே மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்கான்னு சொல்லி பாத்துக்க வேண்டியதா. இப்போ அப்ப நான் இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயே நான் ராங்னு கண்டுபிடிச்சிட்டேன். புரியுதா உங்களுக்கு? பொசிஷன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் வச்சு பாருங்க. இங்க 1 இருக்கு. இங்க பாருங்க 3 வந்து 1வது இடத்துல இல்ல. இந்த இடத்துல 5 இருக்கு. அதே மாதிரி 4 பாருங்க இங்க 4ல. இத வச்சே நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சலாம். இருந்தாலும் ஷேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும். சரிங்களா? செக் பண்றது தான் நல்லது. ஓகே? சரி, அடுத்த ஒரு சம் பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே மேம். இது அதேதான் ஆட் ஒன் அவுட். டுவெண்ட்டி 4 ஆன் வாட் பேசிஸ்? அது டிவைட் பண்ற மாதிரி வருது மேம். ஓ, அப்படியும் divisible by 28 மேம். டிவைட் பண்ற மாதிரி வருது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, சரி. நாங்க வந்து சுத்தி வளைச்சு மத்ததெல்லாம் நான் divide யோசிச்சேன். பண்ணி plus நான் தான் என்ன போடுறேன் யோசிச்சேன்னு மேம். தெரியுங்களா? ஆமா, பார்த்தோன்னே கெஸ் பண்ணி போடலாம். எப்படின்னா இப்ப பாருங்க, இங்க 3 இருக்கா? இத மல்டிப்ளை வித் 7 பண்ணுங்க. 3 into 7 21. அதோட 1 பிளஸ் பண்ணீங்கன்னா 22 வந்துரும். ஆனா இது பாருங்க 4 into 7 போட்டிருக்காங்க. அதனால இதுதான் ஆன்சர். ஆனா நீங்க சொல்ற லாஜிக் வருது. இங்க பாத்தீங்கன்னா 5 into 7 35. அதோட பிளஸ் 1 பண்ணா 36. இங்க 6 into 7 42. அதோட பிளஸ் 1 பண்ணா 43. சரிங்களா? சோ இங்க நீங்க சொன்னது எடுத்தோன்னே பார்த்தா நமக்கு அதுதான் தெரியும். இந்த அளவு நம்ம யோசிக்கணுங்கிற அவசியம் இல்ல. டைரக்டா டிவிஷபிள் ஆகுது. ஓகேவா? மேம் 2 ஆன்சர் வர மாதிரி எக்ஸாம்ல வருமா மேம்? வேற வேற வராது method. வராது. அந்த மாதிரி வராது. ஆனா இப்போ இந்த 28 நீங்க சொல்றீங்க இல்லையா? நமக்கு 2 வழியில ஒரே ஆன்சர் தான் வர மாதிரி இருக்கும். அப்படி 2 ஆன்சர் வர மாதிரி மேக்ஸிமம் கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே அப்படி மேம். கொடுத்தா நம்ம தான் கீ சேலஞ்ச் போட வேண்டியதான். ஓகே. சோ ஓகே இந்த மேம். மாதிரி நம்ம அப்பப்ப எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் செஷன் போடுறேன். யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? மேம் டெய்லி போட மாட்டீங்களா? டெய்லியுமா? டெய்லியும் ஓகே பாக்குறேன். என்னன்னா பேப்பர் கரெக்ஷன்ஸ் ஒர்க்குக்கு ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு ஃபினிஷிங் டச் கொடுத்துக்கிறேன். டெய்லியும் நான் ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஓகே மேம். ஆனா நீங்க வந்து உங்க ஷெட்யூல்ல பாதிப்பு வரக்கூடாது. அதுதான் என்னோட விஷயம். இருங்க, ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம்.